இந்த ஸ்கெலிட்டன் பார்த்துட்டு இன்னைக்கு நம்ம என்ன ஏரியா இன் பர்டிகுலர் நம்ம வந்து சோஃபார் பார்க்காத ஏரியாவை நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம் ஸ்பெசிஃபிக்கா. ஸோ அதுல நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த ஸ்கெலிட்டன் ஆஃப் கிரிமினல் ஜட்மெண்ட் ரைட்டிங்ல ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ், நெக்ஸ்ட் ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் முடிச்சுட்டு தான் நம்ம வந்து ஜட்மெண்ட் ரைட்டிங்கோடைய ஃபார்மேட் குள்ளரையே நம்ம போறோம். ஸோ அப்படி ஃபார்மேட் குள்ள நம்ம போகும்போது ஃபேக்ட்ஸ், அத பிரீஃப் ஃபேக்ட்ஸ் வந்து நம்ம பிரீஃபா ஒரு 1 பேராகிராஃப்ல நம்ம எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் கம்ப்ளைன்சஸ் நம்ம பாக்குறோம். ஸோ என்னென்ன கம்ப்ளைன்சஸ் அந்த ஸ்கெலிட்டன் ஆஃப் கிரிமினல் ஜட்மெண்ட் ரைட்டிங்ல நமக்கு வரும் அப்படின்னு பார்த்தா, காப்பி, ஃபர்னிஷிங் ஆஃப் ஃப்ரீ காப்பி, அந்த காப்பியை வந்து அக்யூஸ்டுக்கு வந்து நம்ம டெலிவர் ஃப்ரீ காப்பி வந்து இட் இஸ் ஒன்லி கிவன் டு இன்ஃபார்மெண்ட் ஆர் விக்டிம். ஃபர்னிஷிங் த காப்பி ஆஃப் த எஃப்ஐஆர் அண்ட் அதர் டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அக்யூஸ்டுக்கு கொடுக்குறோம். ஸோ அந்த காப்பி நம்ம வந்து டியூலி ஃபர்னிஷ் பண்ணிட்டோமா டு த அக்யூஸ்ட். ஸோ இந்த கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஃபைனல் ரிப்போர்ட் எல்லாத்தையுமே மேஜிஸ்ட்ரேட்டுக்கு சென்ட் பண்ணி மேஜிஸ்ட்ரேட் இஸ் டேக்கிங் காக்னிசன்ஸ் ஆஃப் த கேஸ். சரிங்களா? ஸோ அந்த காக்னிசன்ஸ் மேஜிஸ்ட்ரேட் வந்து எடுத்தாங்க. சின்ஸ் தேர் வாஸ் அ பிரைம் ஆஃபீஸி கேஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுனால தோ மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ்க்குள்ளார போக மாட்டாங்க. அந்த மெரிட்ஸ் அப்படிங்கிற வார்த்தைய அட் த டைம் ஆஃப் டேக்கிங் காக்னிசன்ஸ் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம வந்து என்ன பண்ணுவோம், மேஜிஸ்ட்ரேட் வந்து எப்போ காக்னிசன்ஸ் எடுத்தா போதும், பிரைம் ஆஃபீஸி கேஸ் எஸ்டாப்ளிஷ் ஆயிருந்ததுன்னா போதும், ஆர் எனி சஸ்பீஷியஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ் சரௌண்டிங் த இன்சிடென்ட். ஸோ இதை வந்து அந்த எஃப்ஐஆர்லயோ அதர் டாக்குமெண்ட்ஸ்னா எஃப்ஐஆரை தாண்டி வேற என்ன நல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து சார்ஜ் ஷீட்டா இருக்கலாம், ஆர் ஃபைனல் ரிப்போர்ட்டா இருக்கலாம், ஆர் எனி அதர் டாக்குமெண்ட்ஸ், விக்டிம் ஸ்டேட்மெண்ட், விட்னஸ் ஸ்டேட்மெண்ட், அக்யூஸ்டோடைய கன்ஃபெஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ், மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ், ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல. ஸோ இதெல்லாமே மகசர். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு டாக்குமெண்ட்ஸ். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸை வச்சுதான் மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுவாங்க, காக்னிசன்ஸ் எடுப்பாங்க. ஸோ எந்த ப்ரொவிஷன்ல அவங்க காக்னிசன்ஸ் எடுப்பாங்க, செக்ஷன் 210 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். கரஸ்பாண்டிங் சிஆர்பிசி ப்ரொவிஷன் என்ன, 190. ஸோ நம்மளுக்கு எக்ஸாம்ல சிஆர்பிசியை வச்சு கேஸ் கேட்கறாங்களா, ஏன்னா சிஆர்பிசியோட கேஸ் ஜட்மெண்ட் எழுதுறோம் இல்லையா. ஸோ ஜட்மெண்ட் ரைட்டிங் பார்ட்ல நான் ஏன் சிஆர்பிசி எவிடன்ஸ் ஆக்ட் ஐபிசியோட ப்ரொவிஷன்ஸை நான் திரும்ப படிக்கணும் அப்படின்னா, ப்ரிலிம்ஸ்ல அவங்க கேட்கறாங்க, பழைய ஆக்டையும் கேட்கறாங்க. ஈக்குவல் வெயிட்டேஜ் இருக்கு பழைய ஆக்ட் அண்ட் ஆல்சோ ஃபார் நியூ ஆக்ட். அது ஓகே. ஆனா கிரிமினல் ஜட்மெண்ட் ரைட்டிங்க்கு நம்ம எதுக்காக ரிலவெண்ட் பழைய ஆக்ட் எல்லாத்தையும் எதுக்கு பாத்துக்கணும், கரஸ்பாண்டிங் நியூ ஆக்ட்ஸ் கூட அப்படின்னு பார்த்தா, நம்மளுக்கு இந்த கிளாசஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த லாஸ்ட் ரிப்பீல் அண்ட் சேவிங் கிளாசஸ் இருக்கு இல்லையா. இந்த ரிப்பீல் அண்ட் சேவிங் கிளாசஸ்ல ஜட்மெண்ட் ஆல்ரெடி காக்னிசன்ஸ் எடுத்திருப்பாங்க, ஆர் ஆல்ரெடி எஃப்ஐஆர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. 2024க்கு முன்னாடி எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்றாங்க, 1st of Julyக்கு முன்னாடி எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா அட் த டைம் ஆஃப் ட்ரையல் ப்ரொசீஜர், அதே மாதிரி ஜட்மெண்ட் கொடுக்கறதெல்லாம் எந்த ப்ரொவிஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம், பழைய லாவோடைய ப்ரொவிஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம், புது லாவோடது யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ எஃப்ஐஆர் நம்ம ஐபிசியில தான் எஃப்ஐஆர் சார்ஜ் ஆயிருக்கு அப்படின்னா அட் த டைம் ஆஃப் கண்டக்டிங் த ட்ரையல் நம்ம சிஆர்பிசி ப்ரொவிஷன்ஸ், எவிடன்ஸ் ஆக்டோட ப்ரொவிஷன்ஸ், அந்த ப்ரொவிஷன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஐபிசியோட ப்ரொவிஷன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் ஈவன் அட் த டைம் ஆஃப் டெலிவரிங் ஜட்மெண்ட். ஸோ இந்த கான்செப்ட் தான் பேசிக். ஏன் அப்படின்னா இப்போ ஒரு 4-5, ஏன்னா இது வரைக்கும் நமக்கு லா சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா சோஃபார் எக்ஸாம்ஸ் வரல, ஜுடிஷியல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணல, ஒரு எனி எக்ஸாம் வித் ரெஸ்பெக்ட் டு ஜட்மெண்ட் ரைட்டிங் இது வரைக்கும் கண்டக்ட் பண்ணல. ஸோ பாசிபிலிட்டி நம்ம ரெண்டுத்துக்குமே வி ஹாவ் டு பி ப்ரிப்பேர்ட். பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 4 கொஸ்டின் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு கொஸ்டின்ல அவங்களே செக்ஷன் ஐபிசின்னு கொடுத்துட்டாங்கன்னாலோ இல்ல செக்ஷன் அண்டர் ஐபிசின்னு கொடுத்துட்டாங்கன்னாலோ ஜட்மெண்ட் ரைட்டிங்ல நம்ம பழைய ஆக்டை தான் யூஸ் பண்ண போறோம். சிஆர்பிசி அண்ட் எவிடன்ஸ் ஆக்ட் தான் யூஸ் பண்ணி ஐபிசி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி தான் எழுத போறோம். ஓகேங்களா? அதே மாதிரி இன்கேஸ் அவங்க அண்டர் நியூ கிரிமினல் லா அப்படின்னாலோ இல்ல பிஎன்எஸ்ல சார்ஜ் ஃப்ரேம் பண்ற சொல்லியிருந்தாங்கன்னாலோ அதுலதான் நம்ம ஃப்ரேம் பண்ண போறோம். ஸோ இட் மைட் பி எய்தர் வே, கம்ப்ளீட்டா புது ஆக்ட் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, பட் ப்ரிடாமினன்ட்லி நம்மளுக்கு ரெண்டுமே கேட்கறதுக்கு தான் பாசிபிலிட்டி அதிகம் கிரிமினல் ஜட்மெண்ட் ரைட்டிங்ல. ஸோ வி ஹாவ் டு பி ப்ரிப்பேர்ட் ஃபார் போத் லாஸ். ஸோ நெக்ஸ்ட் காக்னிசன்ஸ் எடுக்கிறோமா, மேஜிஸ்ட்ரேட் வந்து காக்னிசன்ஸ் எடுக்கிறத பத்தி பேசுறோம். 190 and 210 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். காக்னிசன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் என்னது, என்னென்ன எவிடன்சஸ் கொடுக்குறாங்க, யார் யாரு எவ்வளவு எவிடன்சஸ் சப்மிட் பண்றாங்க, ப்ராசிக்யூஷன் சைட்ல என்னென்ன எவிடன்சஸ் இருக்கு, டிஃபென்ஸ் சைட்ல என்னென்ன எவிடன்சஸ் இருக்கு. ஸோ இதை எழுதிடுறோம். நெக்ஸ்ட் இஷ்யூஸ், நம்ம சிபிசில வந்து எக்ஸ்பிரஸா இஷ்யூஸ்னு போட்டுறோம். ஆர்டர் 14 படி ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ்னு போட்டுறோம். இங்க எப்படி ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸோ சேம் வே அங்க ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ்னு நம்ம போடுறோம் சிபிசில.
ஆனா இங்க நம்ம என்ன பண்றோம், அந்த இஷ்யூஸ் நம்ம என்னன்னு போடுறோம், பாயிண்ட்ஸ் ஃபார் டிட்டர்மினேஷன்ன்ற ஹெட்டிங் போடுறோம். ஹெட்டிங் மட்டும் தான் மாறுது. ஓகேங்களா? சோ ஃபார்மேட் வெதர்னு ஸ்டார்ட் பண்ணி கொஸ்டின் மார்க்ல முடியறது தான். சோ ஃபார்மேட் இஸ் தி சேம். சோ அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ் நெக்ஸ்ட். சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ் ஃபார் டிட்டர்மினேஷன். பாயிண்ட்ஸ் ஃபார் டிட்டர்மினேஷனுக்கு அப்புறம் நம்ம அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ் போயிடும், டிஸ்கஷன் பார்ட்டுக்குள்ள போயிடும். ஸோ அந்த அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸுக்கு தான் we will be having majority of the marks. ஸோ மோஸ்ட் ஆஃப் த மார்க்ஸ் எதுக்கு இருக்கும் அப்படின்னா அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ், த வே வி டேக் த்ரூ த கேஸ் அண்ட் த ரீசன் ஃபார் அரைவிங் அட் த டெசிஷன். ஸோ ஃபைண்டிங்ஸ் நெக்ஸ்ட். ஸோ அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஃபைண்டிங்ஸ். இல்ல ஃபைண்டிங்ஸ்னா ஹெட்டிங் போடல அப்படின்னா இந்த ரிசல்ட்னு போட்டு நம்ம என்ன ஜட்மெண்ட்ஸ் டெலிவர் பண்ண போறோமோ அந்த ஜட்மெண்ட். ஸோ ஓவரால் திஸ் இஸ் த ஃபார்மேட் ஃபார் கிரிமினல் ஜட்மெண்ட் ரைட்டிங் ஃபார் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் கேசஸ். Irrespective of the nature of a case, for all kinds of cases, this is a general format. So இப்போ நம்ம வந்து அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏரியா அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா? ஸோ இந்த அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ்ல ஃபர்ஸ்ட் இந்த பிபிடி வந்து ஜுடிஷியல் அகாடமியில இருந்து எடுத்த பிபிடி. இப்போ ஜட்ஜஸுக்கு எல்லாம் வந்து நிறைய ஆர்கனைஸ் பண்ணி கண்டக்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஜட்ஜஸுக்கு நிறைய இது பிபிடி ரெடி பண்ணி அவங்களுக்குன்னு கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க ஜட்ஜ் எக்ஸாம் ஆகி ட்ரைனிங் பீரியட்ல இருக்கும்போது. ஸோ அதுல ஒரு இதைதான் நான் வந்து அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ்க்கு இந்த பிபிடி நான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க அவங்க இன் ஜென்ரல் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி என்ன கொடுக்குறாங்க, அந்த குவாலிட்டி ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் வந்து நமக்கு ப்ராப்பர் அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸை வச்சுதான் அந்த நம்ம அந்த குவாலிட்டி ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டே நம்ம இது பண்ண போறோம். ஸோ அந்த குவாலிட்டி அப்படிங்கிறது டைரக்டா இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ். ஸோ அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ் நம்ம எப்படி பண்றோமோ. இன்னும் ஒரு விஷயம், லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு சில பேர் டவுட் கேட்டிருந்தீங்க, நான் வந்து கன்விக்ஷன் பண்ணலாமா இல்ல அக்யூட்டல் பண்ணலாமா, எந்த ஜட்ஜ்மெண்ட் நான் வந்து டெலிவர் பண்றது, ஃபைண்டிங்ஸ் நான் எந்த ஃபைண்டிங்ஸா கொடுத்தா அப்ரோப்ரியேட்டான ஃபைண்டிங்கா இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க. டு தட் ஆன்சர், நம்ம அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ் எப்படி பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபைண்டிங்ஸ் இருக்கணும். ஸோ இப்போ சம்டைம்ஸ் ஒருத்தங்க ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதுவே ஒரு ஒரு ஆசிட் அட்டாக் ஒரு ரேப் கேஸ் இருக்கு அப்படின்னா எல்லாருமே அந்த ரேப் கேஸுக்கோ இல்ல ஆசிட் அட்டாக்குக்கோ கன்விக்ஷன் தான் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. சரிங்களா? அதுல ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்கு, ப்ராசிக்யூஷன்ல வந்து they have not proved the case beyond reasonable doubt அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியும், ஈவன் ஃபார் ரேப் கேஸ் ஆர் ஆசிட் அட்டாக் நம்மளால அக்யூட்டல் கூட கொடுக்க முடியும். பட் த ரீசன் வை வி ஆர் ப்ரொவைடிங் அக்யூட்டல் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிற அந்த ரீசன் எதை வச்சு இட் வில் சப்ஸ்டான்ஷியேட் அப்படின்னா இந்த அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸை வச்சுதான். ஸோ ஆன் வாட் பேசிஸ் நான் வந்து அக்யூட்டல் ஆர் கன்விக்ஷன் கொடுக்குறேன், அந்த பேசிஸை நான் ப்ராப்பர் ப்ரொவிஷன்ஸோட ப்ராப்பர் இதோட டிஃபரன்சியேஷனோட நான் வந்து எலாபரேட்டா டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலே போதும். ஸோ வாட் கைண்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் இட் இஸ் அப்படிங்கிறது இட் இஸ் ஜென்ரலி இம்மெட்டீரியல். ஓகேங்களா? எவிடன்ஸை வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்றோம் அப்படிங்கிறது தான் இட் இஸ் மோர் க்ரூஷியல் பார்ட். ஸோ அந்த எவிடன்ஸை நம்ம எப்படி பார்க்கணும், நம்ம எப்படி அப்ரோச் பண்றோம், எதை நம்ம ரிலவெண்டா எடுத்துக்கிறோம், எதை நம்ம இர்ரிலவெண்டா எடுத்துக்கிறோம், அதுல இன் பர்டிகுலர் ரிலவெண்டா எடுத்த எவிடன்ஸ்ல விச் இஸ் ஹேவிங் அ சப்ஸ்டான்ஷியல் பீஸ் ஆஃப் எவிடன்ஸ் அப்படின்னு நம்ம எதை டிட்டர்மைன் பண்றோம். அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு பிரசிடென்ட் கேஸ் லாஸ் தெரிஞ்சதுன்னா எழுதலாம். அப்படி பிரசிடென்ட் கேஸ் லாஸ் தெரியலனா கூட ஆப்வியஸா நம்ம என்ன பண்ணுவோம், பிஎன்எஸும் நம்மளுக்கு வந்து இருக்கு, தியரி பேப்பருக்கு இருக்கு, பிஎன்எஸ்எஸ் சிபிசி சிஆர்பிசி எவிடன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து இதுக்கு இருக்கு, தியரி பேப்பருக்கு இருக்கு. ஸோ தியரி பேப்பர்ல நம்ம கமெண்ட்ரிஸ் ஒரு பேராக்ல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸோடைய ஸ்டோரி நம்மளுக்கு ஆப்வியஸா அந்த கான்செப்ட் தெரிஞ்சிருக்கும். அந்த கான்செப்டை வச்சு டிஸ்கஷனை கொண்டு போங்க. பட் தப்பான ப்ரொவிஷனையோ இல்ல தப்பான கேஸ் லாவையோ மட்டும் எழுதிடாதீங்க. ஸோ தட் இஸ் அ பிக் நோ. ராங்கான ஒரு ப்ரொவிஷன், ராங்கான ஜட்ஜ்மெண்ட்டை காரணத்துக்கு கொண்டு எழுதாதீங்க. இன்கேஸ் நீங்க வந்து எனக்கு ஜட்ஜ்மெண்ட் தெரியல, செக்ஷன் தெரியல, என்னால எப்படி பாஸ் ஆக முடியும், நல்ல ஸ்கோர் பண்ண முடியும்னா ஆப்வியஸா யூ பீப்புள் கேன், ப்ரொவைடட் there is a proper concept. இந்த கான்செப்டுவலா யூ ஆர் வெரி கிளியர், அந்த கிளாரிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு த கான்செப்ட் இஸ் வெரி கிளியர் அப்படின்னாலே போதும் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு மூவ் ஆகிறதுக்கு. ஸோ இந்த பேசிக் விஷயத்தை பத்தி யூ பீப்புள் நீட் நாட் வரி. ஃபர்ஸ்ட் திங் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் when it comes to criminal judgment writing is the format which I call it a skeleton. ஸோ அந்த ஃபார்மேட் தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமா அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் இஸ் சிம்பிள் பிகாஸ் தோ இட் இஸ் அ கிரே ஏரியா. இன்னும் ஒரு சில பேருனால அது இந்த செக்ஷன்ல நம்ம வந்து சார்ஜ் பண்ணலாம், ஒரு சில 2-3 ப்ரொவிஷன் வந்து ஆஃபென்ஸ் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ எந்த ப்ரொவிஷன்ல நான் சார்ஜ் பண்ணலாம். ஸோ யூ கேன் சூஸ் எனி செக்ஷன் ப்ரொவைடட் யூ ஹேவ் டு ரைட் அ பர்டிகுலர் இன்கிரீடியன்ட் ஆஃப் த செக்ஷன். ஸோ எதனால அந்த செக்ஷன்ல நம்ம சார்ஜ் ஃப்ரேம் பண்றோம் அப்படிங்கிற இதை நம்ம தெளிவா அந்த இன்கிரீடியன்ஸோட நீங்க சார்ஜ் ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா போதும்.
அதுல நீங்க எந்த இப்ப 2-3 ப்ரொவிஷன் இருக்கு. இப்ப அபெட்மெண்ட்டுக்கும் நான் வந்து இது பண்ணணும், அபெட்மெண்ட் மாதிரியும் இருக்கு, அது கிரிமினல் கான்ஸ்பிரசி மாதிரியும் இருக்கு. அப்போ நீங்க எது வேணும்னாலும் சூஸ் பண்ணலாம். அந்த இன்கிரீடியன்ட் அபெட்மெண்ட்டுக்கான இன்கிரீடியன்ட்டை நீங்க தெளிவா எழுதிடணும். இல்ல நான் வந்து கிரிமினல் கான்ஸ்பிரசில வந்து நீங்க எழுதுறீங்கன்னா அந்த கிரிமினல் கான்ஸ்பிரசிக்கான இன்கிரீடியன்ட்டை தெளிவா நீங்க எழுதி framing of charges பண்ணிட்டீங்கனாலே it is more than suffice. And framing of charges is so simple because we have a format for it already. So form 33 we already have a format for framing of charges so that it is very simple for us. So இதுல நமக்கு தெரியாம ஃபார்மேட்டே இல்லாம நம்ம எந்த விஷயத்தை அப்ரோச் பண்ண போறோம்னா இந்த அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ் பார்ட் தான். நெக்ஸ்ட் இந்த அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ்ல இங்க அவங்க வந்து 5 ஆங்கிள் நம்ம அந்த இஷ்யூஸ் எக்ஸாமினிங் த இஷ்யூ ஃப்ரம் ஃபாலோயிங் 5 ஆங்கிள்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து கான்செப்ட் ஆஃப் மார்ஷலிங் அண்ட் அப்ரிசியேஷன். என்னென்ன எவிடன்சஸ் நான் பிரிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு பேப்பர்ல ப்ராப்ளம்லயே கொடுத்துருப்பாங்க. ப்ராசிக்யூஷன்ல PW1 இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க, PW2 இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க, அவ்வளவுதான் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸ் ரெக்கவர்ட் ஃப்ரம் த பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ் அப்படின்னு சொல்லி மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸா கத்தி இல்ல சிக்கல், ஸோ இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்டே தனியா பிரிச்சு எடுத்துடணும். ப்ராசிக்யூஷன் சைட்ல என்னென்னலாம் எவிடன்சஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இன்கேஸ் டிஃபென்ஸ் சைட்ல ஏதாவது எவிடன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா DW1. ஸோ டிஃபென்ஸ் சைட்ல வந்து ஃப்ரம் த சைட் ஆஃப் த டிஃபென்ஸ் they examined DW1 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ DW1 உடைய ஸ்டேட்மெண்ட் இதுதாங்கிறதையும் ப்ராப்ளம்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், அதை செக்ரிகேட் பண்ணி வச்சிடணும். ஸோ யாருக்கு என்னென்ன எவிடன்சஸ் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க, அந்த எவிடன்ஸை நான் ஃபர்ஸ்ட் அப்ரிஷியேட் பண்றேனா, ஸோ அது ரிலவெண்டா முதல்ல. ஸோ அதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் படிக்கும் போதே we'll have to segregate it. நெக்ஸ்ட் ஸ்டாட்யூட்டரி பிரின்சிபிள்ஸ். ஸோ இந்த ஸ்டாட்யூட்டரி பிரின்சிபிள்ஸ் அப்படிங்கிறதுல இப்போ மோட்டிவ் இருக்கலாம், இல்ல ஒரு சில கேஸ்க்கு ஐ விட்னஸே இருக்காது. ஐ விட்னஸ் வந்து இட் இஸ் அ வெரி க்ரூஷியல் பார்ட் ஆஃப் விட்னஸ். நம்ம விட்னஸஸ்லயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபார்ம் ஆஃப் விட்னஸ் எதை சொல்றோம் அப்படின்னா ஐ விட்னஸ் தான் நம்ம சொல்லுவோம். அப்படி ஐ விட்னஸே இல்ல, மோட்டிவையும் என்னால வந்து கண்டுபிடிக்க முடியல, எதுவுமே இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சில பிரின்சிபல்ஸ் இருக்கு. சர்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ், லாஸ்ட் சீன் தியரி, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி தியரியில படிச்சிருப்போம், சரிங்களா? சோ அந்த மாதிரியான ஸ்டாட்யூட்டரி பிரின்சிபல்ஸ்ல நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். வித் ரெஸ்பெக்ட், ஸ்பெசிபிகலி வித் ரெஸ்பெக்ட் டு அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ். ஸோ நம்மளுக்கு அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ்ல இன்கேஸ் மோட்டிவ் இருந்ததுன்னா இட் இஸ் ரிலவென்ட்னு நம்ம ப்ரொவிஷனை வச்சே சொல்லிடலாம், ஸ்டாட்யூட்டரி ப்ரொவிஷன்ஸை வச்சு நம்ம சொல்லிடலாம். இன் சர்டன் கேசஸ் ப்ரொவிஷன்ஸா நம்மளுக்கு இருக்காது, பேர் ஆக்ட்லயோ இல்ல கமெண்ட்ரிஸ்லயோ நம்மளுக்கு இல்லாதது என்ன, கமெண்ட்ரிஸ்ல ஆப்வியஸா கொடுத்துருப்பாங்க, பேர் ஆக்ட்ல இல்லாத அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் கமெண்ட்ரிஸ்ல டிஸ்கஷன்ல ஒரு பிரசிடென்ட் கேஸ் லாஸ் மூலமா டிட்டர்மைன் ஆன ஒரு சில டாக்ட்ரைன்ஸ் ஒரு பிரின்சிபல்ஸ் இருக்கும் இல்லையா, சே லைக் லாஸ்ட் சீன் தியரி ஒரு அந்த சர்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ், ஸோ இந்த மாதிரி எல்லாம். ஸோ இதெல்லாம் ஸ்டாட்யூட்டரி பிரின்சிபல்ஸ். ஸோ அந்த அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸை பொறுத்து வில் ஹாவ் டு நோ தீஸ் பேசிக் ஸ்டாட்யூட்டரி பிரின்சிபல்ஸ். நெக்ஸ்ட் ஃபோர்ஃபோல்ட் டைம் டெஸ்டட் கிரைட்டீரியா. ஸோ நெக்ஸ்ட் அந்த ஃபோர்ஃபோல்ட் டைம் டெஸ்டட் கிரைட்டீரியா என்ன நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ்ல கன்வென்ஷனல் ப்ரொபோசிஷன்ஸ், ஸோ என்னென்னலாம் ப்ரொவிஷன்ஸ் ஆர் ப்ரொபோசிஷன்ஸ் நம்ம பிரசிடென்ட் கேஸ் லாஸ் மூலமா என்னென்னலாம் ப்ரொபோசிஷன்ஸ் தே வுட் ஹவ் அரைவ்ட் அட், ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பேசிக்கா தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிறாங்க. இது இல்லாம சிவில் ஒரு கிரிமினல் ஜட்மெண்ட்ஸ், கேஸ் லாஸ் நம்மளுக்கு பிரசிடென்ட் கேஸ் லாஸ் ஏதாவது தெரிஞ்சதுன்னா அதையும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் தி கான்செப்ட் ஆஃப் மார்ஷலிங்க இன்னும் டெப்தா அவங்க எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ வாட் இஸ் மார்ஷலிங் அப்படின்னா, not the repetition but the critical grouping together of the relevant statements of witnesses for and against a particular point. ஸோ நான் இந்த கான்செப்ட் ஆஃப் மார்ஷலிங் அண்ட் அப்ரிசியேஷன் சொல்லும் போதே நான் என்ன சொன்னேன், ஒரு ப்ராப்ளம் படிக்கிறீங்க அப்படின்னா PW1 ஒரு ப்ராசிக்யூஷனுக்கு என்னென்னலாம் விட்னஸை விசாரிச்சிருக்காங்க, டிஃபென்ஸுக்கு என்னென்னலாம் விட்னஸை விசாரிச்சிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் இன்டெப்த் நம்ம என்ன போறோம், ப்ராசிக்யூஷனுடைய சாட்சி ப்ராசிக்யூஷனை சப்போர்ட் பண்ணுச்சான்னு ஃபர்ஸ்ட் பார்க்க, அதே மாதிரி டிஃபென்ஸ் தரப்புல இருக்கக்கூடிய விட்னஸஸ் டிஃபென்ஸ் கேஸை வந்து சப்போர்ட் பண்ணுச்சான்னு பார்க்கணும். ஸோ இதுதான் நெக்ஸ்ட். ஸோ இன்னும் கொஞ்சம் டீப்பா போறோம். So critical grouping together of the relevant statement of witnesses for and against a particular point. ஓகேங்களா? ஸோ அந்த விட்னஸ் சொன்னக்கூடிய பாயிண்ட் அந்த கேஸுக்கு ஃபாரா இருக்கா இல்ல அந்த கேஸுக்கு எகெயின்ஸ்டா இருக்கான்னு you will have to group. இதெல்லாமே நமக்கு மைண்ட்ல தான் இது பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் we'll have to start it writing. We'll have to put our thoughts into words. பேப்பர்ல நம்ம போடுறது இதெல்லாமே நம்ம ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம தப்பா வந்து அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ் இல்ல ஏதாவது ஒரு 2 எவிடன்சஸையே நம்ம வந்து பார்க்காம விட்டுட்டோம்,
அப்படின்னாலாம் இப்போ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல பிடபிள்யூவை பத்தி கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் பேராகிராஃப்ல டிடபிள்யூஸ் கொடுத்துருக்காங்க, திரும்ப அதுக்கு அடுத்த பேராகிராஃப்ல பிடபிள்யூடைய இன்னொரு இது வந்து ரீஓபன் பண்ணி ரீகால் பண்ணிருக்காங்க, வேற ஒரு எவிடன்ஸை வந்து ரீகால் பண்ணிருக்காங்க அப்படின்னு திரும்ப இன்னொன்னு கொடுத்துருந்தா நம்ம அதை மிஸ் அவுட் பண்ணிருப்போம் at the டைம் ஆஃப் ரைட்டிங். அதனால நீங்க ஓவராலா படிச்சுட்டு குரூப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ரைட். நெக்ஸ்ட், the skill of picking up various pieces of evidence on a particular disputed point and putting them together. So இப்போ பேப்பர்ல நமக்கு இந்த ஹைலைட் பண்ற மாதிரி எதெல்லாம் டிஸ்பியூட்டட் பாயிண்ட், அந்த டிஸ்பியூட்டட் பாயிண்ட்டை எந்த பாயிண்ட் எல்லாம் சப்போர்ட் பண்ணுதோ ஒரு எந்த பாயிண்ட் எல்லாம் எகெயின்ஸ்டா இருக்குங்கிறத குரூப் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், a judge must have clear picture of various disputed points regarding which the evidence has to be marshaled. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரேப் கேஸ் இருக்கு அப்படின்னா மெடிக்கல் ரிப்போர்ட், இந்த மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து சப்போர்ட் பண்ணுதா, ஆர் மர்டர் கேஸ் இருக்கு அப்படின்னா அந்த மர்டர் கேஸ்ல என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, மெடிக்கல் ரிப்போர்ட்ல என்ன ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு, ஆர் விட்னஸஸ் வந்து ஐ விட்னஸ் ஃபர்ஸ்ட் ஐ விட்னஸ்னு சொல்லப்படுற அந்த ஐ விட்னஸ் முதல்ல ப்ராசிக்யூஷனுக்கு சப்போர்ட் பண்றாங்களா, அப்படி சப்போர்ட் பண்ணும்போது கிளியரான டிஸ்பியூட்டட் பாயிண்ட்ஸை அட்ரஸ் பண்றாங்களா. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து பார்க்கணும். ஒரு எவிடன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த எவிடன்ஸ் முதல்ல ரிலவெண்டான்னு ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டெப் பாக்குறது இஸ் ஜெனரல். அந்த ஸ்டேட்மெண்ட் ரிலவெண்டான்னு பார்த்ததுக்கு அப்புறம் அது முதல்ல சப்போர்ட் பண்ணுதான்னு பார்த்துட்டு அந்த சப்போர்ட் பண்றது வித்தவுட் எனி டவுட், வித்தவுட் எனி டிஸ்பியூட் அது கிளியரா சப்போர்ட் பண்ணுதான்னு பார்க்கணும். ஸோ கிரெடிபிலிட்டி ஆஃப் அ எவிடன்ஸ். ஸோ அந்த எவிடன்ஸோடைய கிரெடிபிலிட்டி ஒரு வெராசிட்டியை நம்ம செக் பண்றோம். ஸோ ஹவு ஃபார் இட் இஸ் ட்ரஸ்ட்வர்த்தி. ஸோ அந்த விட்னஸ் அந்த ஸ்டேட்மெண்ட் முதல்ல ட்ரஸ்ட்வர்த்தியா இருக்கா. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து டிஸ்கஷன் பார்ட்ல கொண்டு போகணும். எக்ஸாம்பிள், எவிடன்ஸ் பர்டைனிங் டு ஏஜ் ஆஃப் த ப்ராசிக்யூட்ரிக்ஸ் இன் அ ரேப் கேஸ். அப்போ இப்போ இன் ஜென்ரல் இந்த ஒரு வார்த்தை தான் இருக்கு, எவிடன்ஸ் பர்டைனிங் டு ஏஜ் ஆஃப் த ப்ராசிக்யூட்ரிக்ஸ் இன் அ ரேப் கேஸ். ஸோ வை இட் இஸ் ரிலவெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா இப்போ ரேப் கேஸே பிலோ 18 years அப்படின்னா ஆப்வியஸா அது பாக்ஸோ கீழே போயிடும், பாக்ஸோ கேசஸ் கீழே போயிடும். அபவ் 18 years அப்படின்னா ஜென்ரலா நம்மளுக்கு ரேப் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ரொவிஷன்ஸ் கீழே போயிடும். ஸோ இந்த ரீசன்னாலதான் அந்த பர்டிகுலர் எவிடன்ஸை நம்ம என்ன பண்ணணும், வி ஹாவ் டு ஹாவ் அ கிளியர் பிக்சர் ஆஃப் தோஸ் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸோ இல்லை எவிடன்ஸோ விச் இஸ் புட் ஃபோர்த் பிஃபோர் த ஜட்ஜ். ஸோ நீங்களாம் ஜட்ஜு உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த எவிடன்சஸ் எல்லாத்தையுமே கிளியரா இருக்கா, ட்ரஸ்ட்வர்த்தியா இருக்கா, அதை வச்சுதான் நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து இட் இஸ் கோயிங் டு கம்ப்ளீட்லி ரிலை ஆன் the particular decision which you are taking already. So the first point, இப்போ age of the மார்ஷலிங் அப்படிங்கிறது வந்து இங்க இன் ஜெனரல் அந்த மார்ஷலிங்ன்ற டேர்ம் யூஸ் பண்றாங்க. பட் நம்ம ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் பண்ணும்போது கான்செப்ட் ஆஃப் மார்ஷலிங்னு நம்ம எழுத தேவையில்லை. இங்க நம்ம பாக்குறது இஸ் நாட் அ ஃபார்மேட், இட் இஸ் ஜஸ்ட் அ கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ மார்ஷலிங் அப்படிங்கிறது நீங்க வந்து எதை ஃபர்ஸ்ட் வைக்கிறீங்க, எதை ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்றீங்க, எதை நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்றீங்கிறத பொறுத்து தான். ப்ராப்பர்ட்டி லாலாம் டாக்டரின் ஆஃப் மார்ஷலிங் கான்செப்ட்லாம் வருது, நீங்க அந்த அளவுக்கு எல்லாம் போகாதீங்க. இட் இஸ் ஜஸ்ட் டெர்மினாலஜி டு டிஃபைன் இந்த மார்ஷலிங் அப்படிங்கிறது. நீங்க எந்த எவிடன்ஸை ஃபர்ஸ்ட் எடுக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் நீங்க எந்த எவிடன்ஸை எடுத்துட்டு நெக்ஸ்ட் எந்த எவிடன்ஸை எடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கொடுத்த மாதிரி ஏஜ் ஆஃப் த ப்ராசிக்யூட்ரிக்ஸ்னு இருக்கு. ஸோ அந்த ஏஜை வச்சுதான் அடுத்து இருக்கக்கூடிய கேஸே வந்து நடக்க போகுது, டிட்டர்மினேஷன். இதை வச்சுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் வரப்போற கேஸே நம்மளுக்கு சோல ரன் ஆக போகுது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எதை பார்க்கணும், இந்த ஏஜ் ஆஃப் த ப்ராசிக்யூட்ரிக்ஸை பார்க்கணும். ஸோ அதை பொறுத்து நம்ம வந்து ஒரு டெசிஷனுக்கு வரணும். ஸோ அவங்க மைனர் அப்படின்னா நம்ம பாக்ஸோ கீழே போயிடுறோம். அண்ட் சீரியஸ் ஆஃபென்சஸ், ஹீனியஸ் ஆஃபென்சஸ் அது எல்லாமே. இன்கேஸ் அவங்க மேஜரா இருக்காங்க அப்படின்னா நம்ம இந்த ப்ரொவிஷன் பிஎன்எஸ்ல இருக்கக்கூடிய ரிலவென்ட் ப்ரொவிஷன்ஸ் அதுக்கு கீழே நம்ம போயிடுறோம். சரிங்களா? செக்ஷன் 63 இருந்து ரேப் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுதான். ஸோ எதை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் குரூப் பண்றீங்க, எதை ஃபர்ஸ்ட் நீங்க டிஸ்கஸ் பண்ண போறீங்கிறது தான் இட் இஸ் ஜென்ரலி வாட் இஸ் கான்செப்ட் ஆஃப் மார்ஷலிங். நெக்ஸ்ட் அப்ரிசியேஷன். ஸோ இந்த அப்ரிசியேஷன் அப்படிங்கிறது வந்து இட் மீன்ஸ் assessing the worth, value and quality of a particular piece of evidence. So அதோடைய credibility or evidentiary value or அதோடைய reliability, trustworthy. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம பார்க்குறோம். ஒரு எவிடன்ஸ் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா how far it is relevant, அதே மாதிரி அதோடைய வேல்யூ, எவிடென்ஷியரி வேல்யூ என்ன. ஸோ இதெல்லாமே அந்த எவிடென்ஷியரி வேல்யூல அது சப்ஸ்டாண்டிவ் பீஸ் ஆஃப் எவிடன்ஸா, இல்லை வெறும் பர்சுவேசிவ் பீஸ் ஆஃப் எவிடன்ஸா, இல்லை அது வந்து கொராபரேட் ஆயிருக்கணுமா, இல்லை கான்ட்ரடிக்ட் ஆயிருக்கணுமா. ஸோ இதெல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்குறோம். நெக்ஸ்ட்
how bare reproduction of the evidence, rather a systematic, scientific and methodological evaluation of evidence. ஸோ நம்ம வந்து இன் ஜென்ரல் இந்த எவிடன்ஸை கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்கு. ஸோ இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை நான் ரிலவெண்ட்னு சொல்றேன். ஸோ அதோட இல்லாம நம்ம இன்னும் ப்ராப்பர் மெத்தடாலஜிக்கல் எவாலுவேஷன் ஆஃப் எவிடன்ஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்போ நான் என்ன எப்படி எவாலுவேஷன் பண்ணலாம்? ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்கு. அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை ஐ எம் கொராபரேட்டிங் வித் எனி அதர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த விட்னஸ். ஸோ அதை வச்சு நான் வந்து அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டுக்கான வேல்யூவை நான் டிட்டர்மைன் பண்றேன். இல்ல எனக்கு வேற எந்த ஒரு இதுவும் இல்ல கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னா, யூ ஹேவ் டிஃப்ரெண்ட் வேஸ் டு அப்ரோச் அண்ட் எவிடன்ஸ். ஒரு வழி உங்களுக்கு மறந்துருச்சுன்னா கூட பரவாயில்ல, இன்னொரு வழி இருக்கு, இட் இஸ் ஓப்பன் டு யூ. ஸோ ஒரு வழியில உங்களால கொராபரேட் பண்றதுக்கு எப்படி பண்றதுன்னு தெரியலையா, நெக்ஸ்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு கேஸ் லா தெரிஞ்சிருக்கலாம். அந்த கேஸ் லா வச்சு நீங்க எழுதலாம். எனக்கு கேஸ் லாவும் தெரியலையா, நம்மளுக்கு ஒரு ஜெனரல் கான்செப்ட் என்ன தெரியும், மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து இஸ் நாட் அ சப்ஸ்டான்ஷியல் பீஸ் ஆஃப் எவிடன்ஸ் unless and otherwise it is corroborated with any other piece of evidence. It is not a substantial piece of evidence and we cannot jump into a conclusion or we cannot provide a conviction solely on the basis of medical report. So இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி கமெண்ட்ரிஸ்ல படிச்சிருப்போம். இந்த மாதிரி நம்ம டிஸ்கஷனை கொண்டு போயிடலாம். ஸோ எந்த கான்செப்ட் யூ ஆர் கிளியர் வித் அந்த அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ்ல, that part you can take and discuss. Next, the matter of believing evidence is not altogether left to the mere intuition or discretion of an individual judge. So you cannot put your own opinion into a judgment. நம்மளுடைய ஒப்பீனியனை அந்த ஜட்ஜ்மெண்ட் குள்ளார புகுத்தக்கூடாது. வாட் இஸ் த ஆக்சுவல் எவிடன்ஸ், அதோடைய ரீசன், அண்ட் வி ஷுட் நாட் ஜட்ஜஸ், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நம்மளுடைய ஓன் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் ஆர் ஓன் பர்சனல் இதெல்லாம் ஷுட் நாட் அஃபெக்ட் டெசிஷன். ஸோ பிரின்சிபல்ஸ் ஆஃப் லாவை, நம்ம செட்டில்டு பிரின்சிபல்ஸ் ஆஃப் லாவை வச்சுதான் நம்ம ஒரு டெசிஷன் வரணும். ஸோ இதெல்லாமே இட் இஸ் பேசிக். ஸோ ஃபார் நம்ம பார்த்ததுல இந்த அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ்ல நம்மளுக்கு எதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம், ஹவு டு அப்ரோச் அந்த அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸுங்கிறதுக்கான மெட்டீரியல் தான் நம்ம கிட்ட கிடையாது. இதுக்கான ப்ராப்பர் மெட்டீரியல் இல்லை. அதனாலதான் நம்ம இந்த பிபிடி எடுத்து நான் வந்து ஆக்சுவல் ஜட்ஜஸுக்கு இருக்கக்கூடிய அந்த இதை எடுத்து வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், அது கிரிட்டிக்கல் குரூப்பிங் டுகெதர். எந்த எவிடன்ஸ் இஸ் ரிலவெண்ட், வாட் இஸ் நாட் ரிலவெண்ட், அப்படி ரிலவெண்டா இருக்கிறதோடைய வேல்யூ, ஸோ கிரெடிபிலிட்டி, அதோடைய ட்ரஸ்ட் வர்த்தினஸ் ஆஃப் அ பர்டிகுலர் எவிடன்ஸ். ஸோ இதெல்லாத்தையுமே நம்ம வந்து டிட்டர்மைன் பண்றோம். ஸோ ஜஸ்ட் பிகாஸ் அதை பார்த்த உடனே இதுதான் அப்படின்னு நம்ம சொல்லாம இன்டெப்த் அனாலிசிஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ அந்த இன்டெப்த் அனாலிசிஸ் எப்படி பண்றதுன்னு கேட்டாதான் நம்மளுக்கு ப்ரீவியஸ் கேஸ் லாஸ், பிரசிடென்ட் கேஸ் லாஸ் ஆர் கமெண்ட்ரிஸ், ஸோ இதெல்லாத்தையும் ஆர் எனி பிரின்சிபல்ஸ், இதெல்லாத்தையும் வச்சு நம்ம வந்து சொல்றோம். நெக்ஸ்ட் கான்செப்ட் ஆஃப் அப்ரிசியேஷன். ஸோ இதுல த ஜட்ஜ் ஈவன் வென் ஹி இஸ் ஃப்ரீ இஸ் ஸ்டில் நாட் ஹோல்லி ஃப்ரீ. ஹி இஸ் நாட் டு இன்னோவேட் அட் பிளஷர், ஹி இஸ் நாட் அ நைட். ஸோ இதெல்லாம் இன் ஜென்ரல் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இதோடைய அவுட்புட் என்ன, அவங்களுடைய ஓன் ட்ரெடிஷன் ஆர் மெத்தடாலஜி, இட் ஷுட் நாட் அஃபெக்ட் த சோஷியல், அவங்களுடைய சோஷியல் லைஃப், இது எல்லாமே வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது ஒரு ஜட்மெண்ட் இன் ஜென்ரல். அதுதான் அவங்க சொல்ல வராங்க. ஸோ அதுதான் இந்த பெஞ்சமின் என் கார்டோசோ. ஸோ இதுல இவங்க வந்து என்ன சொல்றாங்க, த நேச்சர் ஆஃப் ஜுடிஷியல் ப்ராசஸ்ங்கிற அந்த பேப்பர்ல வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க கான்செப்ட் ஆஃப் அப்ரிசியேஷன். ஸோ திஸ் இஸ் அ ஜென்ரல் ஓவர்வியூ தான் எப்படி ஒரு ஜட்ஜ் வந்து ஜட்மெண்ட் எழுதணும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஹையஸ்ட் கான்ஃபிடன்ஸ் ரீபோஸ்ட் இன் த ஜட்ஜ். ஸோ அகெயின் ஸோ அந்த ஜட்ஜ் மோர் கான்ஃபிடன்ஸ், அந்த ஜட்ஜோடைய ஜட்மெண்ட்டை வச்சுதான் நம்ம வந்து ஒரு டெசிஷனுக்கு வரும். இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் த பார்ட்டிஸ். அப்ப நம்ம எப்படி எழுதுறோம், ஸோ அந்த எவிடன்ஸ் நம்ம எப்படி அப்ரிஷியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு இல்லஸ்ட்ரேஷனா தான் இந்த இல்லஸ்ட்ரேஷன் பி ஆஃப் செக்ஷன் 114 கொடுத்திருக்காங்க. அண்ட் accomplice is unworthy of credit unless corroborated in material particulars. So an accomplice is unworthy of credit. அப்போ இன் ஜென்ரல் அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு accomplice அதாவது உடன் குற்றவாளி. ஸோ அவங்க ஆல்ரெடி தப்பு பண்ணியிருக்காங்க, பட் ஹிஸ் டர்னிங் அக்கம்ப்ளீஸ். ஸோ அவங்களுடைய என்ன மாதிரியெல்லாம் தப்பு பண்ணியிருக்காங்கிறத அவங்க அக்கம்ப்ளீஸ் வந்து சொல்றாங்க. ஸோ இஸ் ஜென்ரலி அன்வர்த்தி ஆஃப் கிரெடிட். அவங்க சொல்றது எல்லாத்தையுமே கோர்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது, அன்லெஸ் கொராபரேட்டட் இன் மெட்டீரியல் பர்டிகுலர்ஸ். ஸோ இந்த மாதிரி இல்லஸ்ட்ரேஷன்ஸ் ஆர் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த இல்லஸ்ட்ரேஷனை வச்சு ஒரு ப்ரிசம்ஷன் வரும். ஸோ ஆப்வியஸா 114 இஸ் அ ப்ரிசம்ஷன். ஸோ அந்த 114 ப்ரிசம்ஷனை நம்ம இந்த இல்லஸ்ட்ரேஷன்ஸ் மூலமா கூட நம்மளால என்ன பண்ண முடியும், we can come to a conclusion. ஸோ இந்த எந்தெந்த ஏரியாவுக்கு நம்ம வந்து ப்ரிசம்ஷன்ஸ் எல்லாம் இம்பார்ட்டண்டா எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த 114 உடைய ரிலவெண்ட் ப்ரொவிஷன் என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? நவ் இட் இஸ் 119. 119. வெரி குட். ஸோ இந்த இல்லஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே ப்ரிசம்ஷன் ஏரியால வருது. ஸோ இந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் இட் இஸ் பிளேயிங் அ வெரி க்ரூஷியல் ரோல்.
burden of proof அப்படிங்கிறது. ஸோ இந்த ஏரியால நம்ம இன்க்ளூடிங் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் நம்ம தரவா வச்சிருக்கணும். நெக்ஸ்ட் இந்த ஒரு வார்த்தை இருக்கு, இந்த சென்டென்ஸ் இருக்கு ப்ரொவிஷன்ல, இதை நான் ஜட்மெண்ட் ரைட்டிங்ல எப்படி அப்ளை பண்ணுவேன், ஸோ ப்ராக்டிக்கலா எப்படி நான் அப்ளை பண்ணுவேன்னு பார்த்தா, இப்போ ஒரு அக்கம்ப்ளீஸ் இருக்காங்க, அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க, ஓகேங்களா. ஸோ அவங்க சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை நான் எப்படி அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ் பண்ணுவேன், ஸோ நான் இந்த ப்ரொவிஷனை நான் ஆட் பண்றேன். ஸோ ஜென்ரலா அக்கம்ப்ளீஸோடைய ஸ்டேட்மெண்ட் வந்து இட் இஸ் அன்வர்த்தி ஆஃப் கிரெடிட் போட்டுட்டேன். அன்லெஸ் இட் இஸ் கொராபரேட்டட் இன் மெட்டீரியல் பர்டிகுலர்ஸும் ப்ரொவிஷன்லயே இருக்கு, அதையும் நான் எழுதிட்டேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன், வேற ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட், இப்போ நானும் ஏவும், இப்போ ஏ பி நாங்க 2 பேரும் சேர்ந்துதான் இந்த கிட்னாப்பிங்கை வந்து கேரி அவுட் பண்ணோம், இப்படிதான் நாங்க பிளான் போட்டோம், கான்ஸ்பிரசில இன்வால்வ் ஆனோம், இந்த வெஹிக்கிள் தான் இன்வால்வ் ஆச்சு, இந்த வெஹிக்கிளை நான் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு பர்சன் கிட்ட இருந்து தான் நாங்க 2 பேருமே சேர்ந்து போய் வாங்கிட்டு வந்தோம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்கன்னு வச்சுப்போம். இப்போ எக்ஸ்ங்கிற பர்சனுடைய ஸ்டேட்மெண்ட்டையும் ப்ராப்ளம்ல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ உடைய ஸ்டேட்மெண்ட், பி உடைய ஸ்டேட்மெண்ட், எக்ஸ் உடைய ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுல ஏ வந்து அக்கம்ப்ளைஸ்ன்னு வச்சுப்போம். இப்போ அந்த அக்கம்ப்ளைஸோடைய ஸ்டேட்மெண்ட்டை தன்னிச்சையா நம்ம எடுத்து பார்க்கும்போது, ஸோ ஒவ்வொருத்தவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம தனித்தனியா டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ அக்கம்ப்ளைஸ்க்கு நம்ம ஒரு 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 விட்னஸ்ன்னு வச்சுப்போம். ஸோ அந்த விட்னஸை நம்ம தனியா அந்த விட்னஸோடைய கிரெடிபிலிட்டியை நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வரும், தனியா அந்த இதை ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது இட் இஸ் அன்வர்த்தி ஆஃப் த கிரெடிட் தான். ஆனா அதை சப்போர்ட் பண்ற மாதிரி, அந்த ஏ உடைய ஸ்டேட்மெண்ட்டை சப்போர்ட் பண்ற மாதிரி இப்ப எக்ஸ் உடைய ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ ஏன் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க, ஏவும் பியும் நாங்க 2 பேரும் சேர்ந்துதான் கிட்னாப் பண்றோம், இந்த மேனர்ல தான் கிட்னாப் பண்றோம், இப்படிதான் நாங்க கான்ஸ்பிரசில இன்வால்வ் ஆனோம், சோ அந்த இடத்துல வந்து நாங்க கிட்னாப் பண்றதுக்கான வெஹிக்கிளை நான் இவங்க கிட்ட போய் தான் கேட்டு 2 பேருமே போய் தான் வாங்கிட்டு வந்தோம், இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அக்கம்ப்ளைஸ் சொல்றாங்களா. அதே மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸ்ங்கிற நபரும் அட்மிட் பண்ணிக்கிறாங்க. எக்ஸ்ங்கிற நபருடைய ஸ்டேட்மெண்ட்டையும் நான் அடிஷனலா எடுத்து பாக்குறேன். So this is how we'll have to corroborate one statement with another statement. ஓகேங்களா. சோ இப்போ நான் எக்ஸ் உடைய ஸ்டேட்மெண்ட்டையும் ப்ராப்ளம்ல கொடுத்துருக்காங்க, இப்போ தனித்தனியா அவங்க லிங்க் பண்ணி எல்லாம் கொடுத்துட்டு போக மாட்டாங்க. ஏவோட ஸ்டேட்மெண்ட் இது, பியோட ஸ்டேட்மெண்ட் இது, அப்புறம் இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட். ஏ வந்து அக்கம்ப்ளைஸ்னு கூட சம்டைம்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க, நம்ம தான் அதை ஐடென்டிஃபை பண்ணி டிட்டர்மைன் பண்றோம் வாட் கைண்ட் ஆஃப் விட்னஸ் ஹி இஸ் அப்படின்ட்டு. சரிங்களா. நெக்ஸ்ட் இவங்களுடைய எக்ஸ் உடைய ஸ்டேட்மெண்ட். இப்போ நம்ம என்ன பண்றோம், ஏ வந்து அக்கம்ப்ளீஸ்னு ஃபர்ஸ்ட் டிட்டர்மைன் பண்றோம், அதுக்கப்புறம் அக்கம்ப்ளீஸோட ஸ்டேட்மெண்ட் அன்வர்த்தின்னு சொல்லி அந்த ப்ரொவிஷனை டிட்டர்மைன் பண்றோம். ஆனா நம்மளுக்கு இன்னொன்னு இருக்கு, என்னது, கொராபரேஷன் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அப்ப வேற யாருடைய ஸ்டேட்மெண்ட் ஆகுது கொராபரேட் ஆகுதான்னு நம்ம பாக்குறோம். அப்போ எக்ஸ் உடைய ஸ்டேட்மெண்ட்டை பாக்குறோம், எக்ஸோட ஸ்டேட்மெண்ட் கொராபரேட் ஆகுது. So this is how we connect one statement with another statement and we say whether it is corroborating or whether it is contradicting with each other. So here ஏ சொல்ற ஸ்டேட்மெண்ட்டையே தான் எக்ஸ் சொல்றாங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் கொராபரேஷன். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி எஸ்டாப்ளிஷ் அ கான்செப்ட் ஆஃப் கொராபரேஷன். சரிங்களா. ஸோ கொராபரேஷனை இப்படிதான் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்றோம். இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த ஸ்டேட்மெண்டா இருக்கிறத நம்ம ப்ராக்டிக்கலா என்ன பண்ணிட்டோம், கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ சின்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் கொராபரேட்டிங் வித் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஏஸ் ஸ்டேட்மெண்ட், ஏ ஹூஸ் அன் அக்கம்ப்ளீஸ், அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரஸ்ட்வர்த்தி அண்ட் ரிலையபிள். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஹவ் ஒரு விட்னஸோடைய ஸ்டேட்மெண்ட் ரிலையபிளா ட்ரஸ்ட்வர்த்தியா அப்படிங்கறத நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல போய் கொராபரேஷன் ஆகுதா இல்ல கான்ட்ரடிக்ட் ஆகுதான்னு டிட்டர்மைன் பண்றோம். இல்ல இன்கேஸ் இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கினாரியோ, இதுவே வந்து இட் இஸ் கான்ட்ரடிக்டரி டு ஈச் அதர்னு எப்படி சொல்றேன், எக்ஸ் என்ன சொல்றாங்க, ஏ மட்டும்தான் என்கிட்ட வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. ஏ மட்டும்தான் என்கிட்ட வந்து வெஹிக்கிளை வாங்கிட்டு போனாங்கன்னு சொல்றாங்க. சோ அந்த இடத்துல பி வந்து சீன்லயே கிடையாது. ஆனா ஏவோட ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு, ஏ அண்ட் பின்னு இருக்கு. பட் எக்ஸ் உடைய ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கு, ஏ மட்டும்தான் என்கிட்ட வந்து வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இட் இஸ் கான்ட்ரடிக்டிங் ஈச் அதர். சோ கொராபரேட் ஆகல. அப்போ என்னது, இட் இஸ் அன்ட்ரஸ்ட்வர்த்தி, இட் இஸ் அன்வர்த்தி ஆஃப் கிரெடிட். ஸோ இப்படிதான் நம்ம ஜட்மெண்ட்டை வந்து என்ன பண்றோம், டெசிஷனுக்கு அரைவாகிறோம். ஒவ்வொரு விட்னஸோடைய ஸ்டேட்மெண்ட்டை அந்த ஒவ்வொரு விட்னஸோடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒரு ஒவ்வொரு பீஸ் ஆஃப் எவிடன்சஸையும் நம்ம என்ன பண்றோம், இப்படிதான் நாக் அவுட் பண்றோம். சோ இது வந்து முதல்ல ட்ரஸ்ட் வர்த்தியா, இல்ல கிரெடிபிள் விட்னஸா, இல்ல இந்த விட்னஸ் கிரெடிபிளா, சோ இது எல்லாத்தையும் அப்படியே எடுத்துட்டு வந்துதான் இந்த எவிடன்சஸை வச்சுதான் நம்ம என்ன பண்றோம், we are coming to a judgment. So just because PW1 இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க, PW2 இதை சொல்றாங்க, சோ இது ஓகே அப்படின்ட்டு நம்ம திருப்பி நம்மளுடைய ஓன் ஃபைண்டிங் we cannot jump into it without discussing the reliability or the trustworthiness of the witness or the evidence. இப்போ இங்க வந்து ஒரு மெட்டீரியல் ஆப்ஜெக்டை கண்டுபிடிக்கும் போதோ இல்ல மெடிக்கல் ரிப்போர்ட்ல, ஃபோரன்சிக் ரிப்போர்ட்ல பி உடைய ஃபிங்கர் பிரிண்டும் இருக்கு,
இந்த மாதிரி எல்லாம் ஒரு ரிப்போர்ட் வருது. அப்போ மெடிக்கல் ரிப்போர்ட்டும் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஏவும் கொராபரேட் ஆகுதா? அப்போ இந்த இடத்துல யாருடையது கொஸ்டின் ஆகுது? எக்ஸோடைய ஸ்டேட்மெண்ட் வந்து கொஸ்டின் ஆகுது. ஸோ அந்த ஃபேக்ட்ஸை பொறுத்து ப்ராப்ளம்ல நமக்கு என்ன ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு தெரியாது. பட் திஸ் இஸ் ஹவ் இன் ஜென்ரல் வி அப்ரோச் அ ப்ராப்ளம். அண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கூட கொராபரேட் ஆகுது. அது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், கிரெடிபிலிட்டி அப்படின்னு சொல்றேன். அதுவும் இன்னொன்னும் கொராபரேட் ஆகல, கான்ட்ரடிக்டரியா இருக்குன்னா இட் இஸ் நாட் ட்ரஸ்ட் வர்த்தி அப்படின்னு நான் சொல்றேன். சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலா ஆஃப் அப்ரோச்சிங் ஆர் டிட்டர்மினிங் த கொராபரேஷன் ஆர் கான்ட்ரடிக்ஷன் அப்படிங்கிறது இதுதான். என்ன ப்ராப்ளம், என்ன வகையான ஃபேக்ட்ஸ் ப்ராப்ளம் கொடுத்திருந்தாலும் இப்படிதான் நம்ம கொராபரேட் பண்றோம், இப்படிதான் நம்ம கான்ட்ரடிக்ஷன் பண்றோம். ஸோ எப்படி கொராபரேட் பண்றது, எப்படி கான்ட்ரடிக்ட் பண்றதுன்னு பார்த்துட்டோம் நம்ம. நெக்ஸ்ட் செக்ஷன் 133 இட் இஸ் டாக்கிங் அபவுட் அக்கம்ப்ளேஸ் தான். இப்போ கரஸ்பாண்டிங் எவிடன்ஸ் ஆக்ட் வந்து 138. ஸோ அக்கம்ப்ளீஸை பத்தி பேசுறாங்க. ஸோ அங்க என்ன சொல்றாங்க, விச் சேஸ் தட் அ கன்விக்ஷன் இஸ் நாட் இல்லீகல். அப்ப கன்விக்ஷன் கொடுக்கலான்னு அர்த்தம். கன்விக்ஷன் இஸ் நாட் இல்லீகல் மியர்லி பிகாஸ் இட் ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் அன் அன்கொராபரேட்டட் டெஸ்டிமோனி ஆஃப் அன் அக்கம்ப்ளேஸ். அது அன்கொராபரேட்டடா இருந்தா கூட நான் கன்விக்ஷன் கொடுக்க கூடாதுன்னு எல்லாம் கிடையாது. ஸோ அப்ப நான் எப்படி, கொராபரேட்டே ஆகல ஆனாலும் நம்மளால என்ன பண்ண முடியும், மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் ஏதாவது கண்டுபிடிக்கும் போது நான் சொன்ன மாதிரி கொராபரேட் ஆகல. இப்போ எக்ஸோடைய ஸ்டேட்மெண்ட் கூட ஏவோட ஸ்டேட்மெண்ட் கொராபரேட் ஆகல. ஏ ஹூஸ் அன் அக்கம்ப்ளீஸ் அவங்களோட ஸ்டேட்மெண்ட் கூட கொராபரேட் ஆகலன்னா கூட நாம ஒண்ணு சொன்னோம் பாத்தீங்களா, இந்த ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்கு. ஸோ அதை வச்சு நான் என்ன பண்றேன், கன்விக்ஷன் கொடுக்கலாம், தப்பில்ல. சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து இன் ஜெனரல் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். நெக்ஸ்ட் ஸ்டாச்சுட்டரி பிரின்சிபிள்ஸ், குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஃபார் பீயிங் அ விட்னஸ். ஸோ இங்க குவாலிஃபிகேஷன் எதுவுமே அவங்க கொடுக்கல. இப்போ கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்னா கான்ட்ராக்ட்ஸ் ஆக்ட்ல ஒரு மேஜரா இருக்கணும், பீப்புள் பார்ட்டிஸ் ஒரு என்டரிங் இன்டு அ கான்ட்ராக்ட் வந்து மேஜரா இருக்கணும், கண்டிப்பா சவுண்ட் மைண்டா இருக்கணும், அதே மாதிரி அவங்களுக்கு வந்து வேலிட் லாஃபுல் ஆப்ஜெக்ட் இருக்கணும், நிறைய இன்கிரீடியன்ஸ் ஃபார் என்டரிங் இன்டு அ கான்ட்ராக்ட்லாம் நம்ம பார்ப்போம். பட் அந்த மாதிரியான குவாலிஃபிகேஷன் எதுவும் நம்மளுக்கு டு பி அ விட்னஸ் ஜென்ரலா இது கிடையாது. ப்ரிலிம்ஸ்லயும் நம்மளுக்கு 2-3 ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல நமக்கு டம் விட்னஸ் வந்து அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் வேலிடா, அவங்களுடைய எவிடன்ஸ் வேலிடா, அண்ட் நம்பர் ஆஃப் விட்னஸஸ் டு டிட்டர்மைன் அ பர்டிகுலர் ஜட்மெண்ட். ஒரு ஜட்மெண்ட்டுக்கு கன்க்ளூஷனுக்கு வரத்துக்கு எத்தனை நம்பர் ஆஃப் மினிமம் நம்பர் ஆஃப் விட்னஸஸ் இருக்கணும். தேர் இஸ் நோ நம்பர் ஆஃப் விட்னஸஸ் விச் இஸ் ஸ்பெசிஃபைட் இன் தி எவிடன்ஸ் ஆக்ட் ஃபார் பிஎஸ்சி. ஸோ இத்தனை நம்பர் ஆஃப் விட்னஸ் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு விட்னஸ், ஐ விட்னஸ் இருக்காங்க, ரொம்ப ட்ரஸ்ட்வர்த்தியான விட்னஸ் அப்படின்னாலே போதும். இல்ல ஐ விட்னஸும் இல்ல, இப்போ ரேப் கேஸா இருக்கு, அப்போ விக்டிமோட ஸ்டேட்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு, மெடிக்கல் ரிப்போர்ட்டும் இருக்கு டு சப்போர்ட் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த விக்டிம், போதும் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், ஒரே ஒரு விட்னஸ் உடைய ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ நம்பர் ஆஃப் அந்த குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் விட்னஸஸை பொறுத்தோ இல்ல குவாலிட்டி, அந்த பர்சன் பர்டிகுலர் பர்சன் மைனரா இருக்காங்க, சின்ன பையனா இருக்காங்க, சின்ன பசங்களா இருக்காங்க, ஸோ இது எல்லாத்தையும் வச்சு நம்ம ஒரு ஜட்மெண்ட்க்கு கன்க்ளூஷனுக்கு வரமாட்டோம். ஸோ அதை பத்தி சொல்ற ப்ரொவிஷன் தான் 118. ஸோ ஃபர்ஸ்ட்லி ஹூ இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த கொஸ்டின்ஸ் புட் டு ஹிம். ஸோ த ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா, சின்னவங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும், டிஃபார்மிட்டியா இருக்கட்டும், எப்படி வேணும்னாலும் அவங்க இருந்துட்டு போட்டோம், த நேச்சர் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் த கொஸ்டின். ஸோ அந்த நார்மல் ப்ரூடென்ட் மேனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா போதும் அவங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கிறவங்க எல்லாருமே தே ஆர் குவாலிஃபைடு டு பி அ விட்னஸ். ஸோ ஒரு சைல்டு விட்னஸா இருக்காங்க அப்படின்னா அந்த சைல்டு விட்னஸை பத்தி நீங்க டிஸ்கஸ் பண்ணணும்னா என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம், இந்த 118 வச்சு டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ சைல்டு விட்னஸ் இஸ் ஆல்சோ அ ரெலவெண்ட் பீஸ் ஆஃப் எவிடன்ஸ் தான். இஸ் ஆல்சோ ட்ரஸ்ட்வர்த்தி. எப்போ ட்ரஸ்ட்வர்த்தி, அந்த சைல்டு விட்னஸ் உடைய ஸ்டேட்மெண்ட் வந்து கிளியரா இருக்கு, ட்ரஸ்ட்வர்த்தியா இருக்கு, அவங்க சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எல்லாமே. இப்போ சைல்டு விட்னஸா இருக்கும்போது நம்மளுக்கு ப்ராக்டிக்கலா என்ன நடக்கும், ஜட்ஜே வந்து கூப்பிட்டு வச்சு பொய்னா என்னம்மா, உண்மைன்னா என்ன, பொய் சொல்றது தப்பா கரெக்டா, இந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. அப்போ பொய் சொல்றது தப்புன்னு அந்த குழந்தை சொன்னுச்சுன்னா அந்த குழந்தைக்கு என்ன இருக்கு, புரிதல் இருக்கு, அவங்க கேட்கிற கேள்விக்கு அவங்க கரெக்டா எது தப்பு எது கரெக்ட்ன்ற புரிதல் இருக்கு அந்த சைல்டுக்கு. இதுவே இப்போ அந்த சைல்டு கிட்ட வந்து பொய் சொல்றது தப்பா கரெக்டான்னு கேட்டா அந்த குழந்தை கரெக்ட்னு சொன்னா எப்படி அவங்களால வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல முடியும், கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல முடியும். ஸோ அவங்க கேட்கிற கொஸ்டினை புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த நேச்சர் ஆஃப் ஃபேக்ட், எந்த ஃபேக்ட் வந்து இஷ்யூவா இருக்கோ டிஸ்பியூட்ல இருக்கோ அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு இஃப் த சைல்டு இஸ் ஏபிள் டு ரெசிப்ரோகேட்
ஆர் எனி டம் விட்னஸ் இருக்காங்க அப்படின்னா கூட டம் விட்னஸ் இஸ் ஏபிள் டு ரெசிப்ரோகேட் அப்படின்னா நம்மளால எடுத்துக்க முடியும், ரிலையபிளா எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் 134 enacts the basic rule of evidence that no particular number of witnesses shall in any case be necessary for the proof of a fact. நீங்க இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஒரே ஒரு விட்னஸ் இருக்காங்க, ஐ விட்னஸ் இருக்காங்க, அதை வச்சு நான் கன்விக்ஷன் கொடுக்க போறேன், அப்ப நான் இதெல்லாம் அழகா டிஸ்கஸ் பண்ணிடலாம் இந்த ப்ரொவிஷன்ஸை வச்சு. Next, it is the duty of judge to record a finding on a disputed point by weighing evidence and not by counting the number of witnesses. So இதோடைய ரிலவென்ட் கேஸ்ல தான் இந்த மக்சூதன் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி கேஸ்ல. ஸோ இதெல்லாம் நீங்க குவான்டிட்டி முக்கியம் கிடையாது, குவாலிட்டி தான் முக்கியம் அப்படின்னு சொல்ற கேஸ்ல. ஸோ இதெல்லாம் வச்சு இப்போ இன்கேஸ் ஒரே ஒரு விட்னஸ் தான் இருக்காங்கன்னா இதெல்லாம் அழகா டிஸ்கஸ் பண்ணி நீங்க கன்விக்ஷன் கொடுக்கலாம். ஆர் இதையே டிஸ்கஸ் பண்ணி இதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகலன்னு சொல்லி ஒரு அக்யூட்டல் கூட கொடுக்கலாம். நெக்ஸ்ட், கொராபரேஷன் நாட் ரூல் ஆஃப் லா. ஸோ எல்லாத்துக்குமே கொராபரேஷன் நடக்கணும்னு அவசியம் கிடையாது, எக்ஸெப்ட் செக்ஷன் 114 இல்லஸ்ட்ரேஷன் பி. நம்ம அக்கம்ப்ளைஸ் பார்த்தோம் இல்லையா, அதுக்குமே நம்மளுக்கு 133 இருக்கு, rather a rule of caution and prudence. ஸோ அந்த காஷன்னா இப்போ அக்கம்ப்ளைஸ் எல்லாமே அக்கம்ப்ளைஸா இருந்தாலும் சரி, அப்ரூவரா இருந்தாலும் சரி, ஸோ இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வித் காஷன் தான் நம்ம பார்க்கணும். ஸோ வித் ப்ரூடன்ஸ் தான் நம்ம வந்து அவங்களுடைய எவிடன்சஸை வந்து அப்ரிஷியேட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், ஆக்யூலர் டெஸ்டிமோனி, ஓரல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து இங்க என்ன சொல்றாங்க, ஹோல்லி ரிலையபிள், ஹோல்லி அன்ரிலையபிள். ஒரு விட்னஸோடைய ரிலையபிலிட்டியை நம்ம ஃபர்ஸ்டே சொன்னோம் இல்லையா, ஒரு அக்கம்ப்ளைஸ் இருக்காங்க, ஸோ அந்த டிஸ்கஷன் பார்ட்ல டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த விட்னஸ் வந்து ரிலையபிளா, இந்த விட்னஸ் ட்ரஸ்ட்வர்த்தியா இல்ல இஸ் நாட் ட்ரஸ்ட்வர்த்தியான்ற கன்க்ளூஷனை நம்ம அந்தந்த விட்னஸுக்கே டெசிஷன் கொடுத்துடுறோம். அதுக்கப்புறமா தான் நம்ம ஃபைண்டிங்ஸ்ல ஒரு ஜட்மெண்ட் கொடுக்க போறோம். ஸோ அந்தந்த இடத்துக்கு அந்த விட்னஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணும் போதே வி ஆர் டெல்லிங் த ரிலையபிலிட்டி ஆஃப் த விட்னஸ். ஸோ இதெல்லாம் வச்சுதான் நம்மளுக்கு இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் த ஜட்மெண்ட். நெக்ஸ்ட், நெய்தர் ஹோல்லி ரிலையபிள் நார் ஹோல்லி அன்ரிலையபிள். ஸோ அவங்க கம்ப்ளீட்டா ரிலையபிளும் கிடையாது, அன்ரிலையபிளும் கிடையாதுன்னா நம்ம கொராபரேஷன் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அப்போ இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கேட்டகரி தி கோர்ட் ஷுட் ஹேவ் நோ difficulty in coming to conclusion. So டைரக்டா உங்களுக்கு வந்து ocular evidence இருக்கு or wholly reliable, wholly unreliable na directly we can come to a conclusion in it is only in the third case that corroboration is required. So அவங்க wholly unreliable-ம் தெரியல, என்னால ரிலையபிள்னு சொல்ல முடியல, அன்ரிலையபிள்னு சொல்ல முடியல, அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ணலாம், கொராபரேஷன் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த 4-fold டைம் டெஸ்டட் கிரைட்டீரியா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ்ல அவங்க டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராபபிலிட்டி, தி குவாலிஃபைங் டெஸ்ட். ஸோ இந்த ப்ராபபிலிட்டியில ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்க, ப்ரூவ்டு, டிஸ்ப்ரூவ்ட். ஸோ இந்த இதுதான் வந்து ஃபேக்டர் ஆஃப் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது ப்ரூவ்ட், அந்த எவிடன்ஸ் வந்து வெதர் இட் இஸ் ப்ரூவ்ட் ஆர் டிஸ்ப்ரூவ்டுங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் சொல்றோம். நெக்ஸ்ட் 114ல இந்த ப்ரிசம்ஷன்ல whether the statement is inherently improbable or contrary to ordinary course of nature. ஸோ அது ப்ராபபிளா இம்ப்ராபபிளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இதுக்கு வரோம், டெசிஷனுக்கு வரோம். நெக்ஸ்ட், அன்லெஸ் அ பீஸ் ஆஃப் எவிடன்ஸ் கன்ஃபர்ம்ஸ் ஆன் த ப்ராபபிலிட்டி ஃபேக்டர் இட் cannot be used to draw a particular conclusion because it is rather a qualifying test. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், ஒரு விட்னஸ் இருக்காங்க or any kind of evidence is produced before the court அப்படின்னா whether it is rendered probable or improbable or whether it is contradictory to the nature of law. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம அதோடைய probability factor, how far it can be taken as a qualifying factor ன்றதை நம்ம எடுத்துட்டு and then we'll have to approach a particular evidence. So this is just basic. ஸோ அந்த இப்போ ஒரு ஃபேக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு ஃபேக்ட் கொடுத்துடுறாங்க, இப்போ ஏபியை மர்டர் பண்ணாங்கிறது இஸ் அ ப்ராப்ளம். இப்போ ஏபியை மர்டர் பண்ணாங்களா அப்படிங்கறத முதல்ல ப்ராசிக்யூஷன் ப்ரூவ் பண்ணாங்களா, கரெக்டா, இல்ல டிஃபென்ஸ் டிஸ்ப்ரூவ் பண்ணாங்களா? ஸோ எதை வச்சு ப்ரூவ் பண்ணாங்க, எதை வச்சு டிஸ்ப்ரூவ் பண்ணாங்க? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொன்ன மாதிரி மர்டர் கேஸ்ன்னு இருக்கும். இப்போ ஏபியை மர்டர் பண்ணாங்களான்னு ஒரு கொஸ்டின் ஆஃப் இது இருக்கு அப்படின்னா, இப்போ ப்ராசிக்யூஷன் முதல்ல ப்ரூவ் பண்ணாங்களா, எதை வச்சு ப்ரூவ் பண்ணாங்க, ஸோ என்னென்னலாம் ஃபேக்டர்ஸ் இருக்கு ப்ரூவ் பண்றதுக்கான ஃபேக்டர்ஸ். ஸோ இதெல்லாம் வச்சு whether the prosecution has proved the case and then we are moving to the burden of proof.
அதோடைய எக்ஸ்டென்ட் ஆஃப் பர்டன் ஆஃப் ப்ரூஃப் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணணுங்கிறது நெக்ஸ்ட். ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணாங்களா இல்ல டிஸ்ப்ரூவ் பண்ணிருக்காங்களா? இப்போ ஒரு மர்டர் இருக்கு அப்படின்னா, மர்டர் நடந்ததுங்கிறது இட் இஸ் அ ப்ராப்ளம் அப்படின்னா, ப்ராசிக்யூஷன் வெதர் இட் ஹஸ் ப்ரூவ்ட் த கேஸ் ப்ரூவ் பண்ணுச்சு அப்படின்னா எந்தெந்த எவிடன்ஸை வச்சு அவங்க ப்ரூவ் பண்றாங்க, எந்தெந்த எவிடன்ஸை ப்ராசிக்யூஷன் கொண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க பிஃபோர் த கோர்ட். திஸ் இஸ் ஒன் திங். அண்ட் தி அதர் திங் we'll have to discuss தான் பண்ணணும் ஃபர்ஸ்ட். இந்த கொராபரேஷன், கான்ட்ரடிக்ஷன் ஆர் ரிலையபிலிட்டி, ட்ரஸ்ட்வர்த்தினஸ், அன்ரிலையபிலிட்டி, இதை வச்சுதான் நம்ம இங்க டிஸ்கஷன் கொண்டு போக போறோம். நெக்ஸ்ட் இதுவே வந்து டிஃபென்ஸ் சைட்ல டிஸ்ப்ரூவ் பண்றதுக்கு என்னென்னலாம் எவிடன்சஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க, இல்ல என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் அவங்க சொல்றாங்க. ஸோ இதுதான் ப்ராபபிலிட்டி ஃபேக்டர், குவாலிஃபைங் டெஸ்ட் அப்படின்னு சொல்றது. ஏன் அந்த குவாலிஃபைங் டெஸ்ட்னு சொல்றாங்கன்னா, ஒரு விட்னஸோடைய ஸ்டேட்மெண்ட் முதல்ல என்ன பண்றோம், அது ப்ரூவ் பண்றாங்களா இல்ல டிஸ்ப்ரூவ் பண்ணாங்களான்னு கண்டுபிடிச்சாதானே நம்மளால ஒரு ஜட்மெண்ட்டே அரைவ் பண்ண முடியும். ஸோ ஜென்ரலி பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ராசிக்யூஷனை நம்ம எப்படி சொல்றோம், டு ப்ரூவ் த கேஸ் பியாண்ட் ரீசனபிள் டவுட். ஸோ பியாண்ட் ரீசனபிள் டவுட் கண்டிப்பா ப்ராசிக்யூஷன் ப்ரூவ் பண்ணாங்களா, அது எப்படி ப்ரூவ் பண்ணாங்க, இது ஒண்ணு. இப்போ பியாண்ட் ரீசனபிள் டவுட் ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னா, ஆர் த டிஃபென்ஸ் வந்து டிஃபென்ஸ் சைட்ல இருந்து அவங்க ஏதாவது ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் இஸ் பீங் கிரியேட்டட் பை த டிஃபென்ஸ். ஸோ அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட் வெதர் இட் ஹஸ் பீன் கிரியேட்டட். ஸோ இதெல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ ப்ரூவ் ஆர் டிஸ்ப்ரூவ்ட் அப்படிங்கிறதுக்கு we'll have to take into consideration these relevant factors. So especially when it comes to criminal judgment writing, நம்ம prosecution will have to prove the case beyond reasonable doubt. So whether the prosecution has proved the case beyond reasonable doubt and பார்க்கணும், or the defense whether it has created a benefit of doubt. For example, alibi. இந்த திருஷ்யம் மூவி இருக்கு இல்லையா, ஸோ alibi. ஸோ இதெல்லாம் எடுத்து நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் எந்த பார்ட்டி ப்ரூவ் பண்ணாங்க ஆர் ப்ரூவ் பண்ணல அவங்களுடையது, சரிங்களா? ஸோ இதெல்லாத்தையுமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்றோம். நெக்ஸ்ட் இன்ட்ரின்சிக் குவாலிட்டி. ஸோ இந்த டெப்தா நம்ம வந்து போறோம். whether the deposition is mutually contradictory or inconsistent on substantial points. So எந்த பாயிண்ட் வந்து is having the nature to change the judgment, material facts ன்னு வச்சுப்போம், சரிங்களா? ஸோ அந்த மெட்டீரியல் ஃபேக்ட்ஸ் கான்ட்ரடிக்ட் ஆகுது அப்படின்னா, மெட்டீரியல் ஃபேக்டே கான்ட்ரடிக்ட் ஆகுது, சரிங்களா? அப்போ கேஸ் என்ன ஆகும், அக்யூட்டட் ஆகும், சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இட் இஸ் கான்ட்ரடிக்டரி. நெக்ஸ்ட் அந்த சப்ஸ்டான்ஷியல் பாயிண்ட் கன்சிஸ்டன்டா இருக்கா இன்கன்சிஸ்டன்டா இருக்கா நம்ம பார்க்கணும். ஸோ இதை நம்ம எப்படி கான்ட்ரடிக்டரி ஆர் கொராபரேட்டரி அப்படின்னு சொல்லும் போதே நான் இதை ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அந்த கான்ட்ரடிக்டரி ஒரு கொராபரேஷன் அப்படிங்கிற டேர்ம் நம்ம பார்க்கும்போதே how we'll have to contradict or we'll have to corroborate particular facts, 2-3 facts இருக்கும் போது அதை எப்படி நம்ம கான்ட்ரடிக்ட் பண்றது, எப்படி கொராபரேட் பண்றதுங்கிறத நம்ம பார்த்துட்டோம், சரிங்களா? ஸோ அதான் இங்க சொல்றாங்க. Next, an exercise of examining the evidence in the light of remaining evidence of the witness as well as that of other witnesses. ஸோ நம்ம எடுத்து ரிமைனிங், இப்போ மெடிக்கல் ரிப்போர்ட்டா இருக்கட்டும் இல்ல மெட்டீரியல் ஆப்ஜெக்டா இருக்கட்டும், அட் த பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ் ஆர் சீன் ஆஃப் கிரைம்ல என்னென்னலாம் எவிடன்சஸ் அவங்க வந்து இது பண்ணாங்க, கலெக்ட் பண்ணாங்க, இதெல்லாம் இட் இஸ் நாட் இனஃப் டு சே தட் தேர் ஆர் சீரியஸ் அனோமலிஸ் ஆர் கான்ட்ரடிக்ஷன்ஸ். ஸோ லேமனா என்ன பண்ணக்கூடாது, கான்ட்ரடிக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ இட் இஸ் கான்ட்ரடிக்டரி அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் இதையும் நான் எடுத்து பார்க்குறேன், ரெண்டுத்தையும் நான் கம்பேர் பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து இட் இஸ் ட்ரிவியல் இன் நேச்சர். ஸோ இதெல்லாமே இதெல்லாம் தான் இட் இஸ் கிரியேட்டிங் அ பெனிஃபிட் ஆஃப் டவுட் வித் ரெஸ்பெக்ட் டு த அக்யூஸ்ட். ஸோ இப்படிதான் நம்ம என்ன பண்றோம், கான்ட்ரடிக்ஷன்ஸை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். நெக்ஸ்ட், the attempt should be to identify the anomalies or the contradictions and then to ascertain as to whether these anomalies or contradictions are of trivial nature or material ones அப்படின்னு. அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் கான்ட்ரடிக்ஷன் கொராபரேஷனை பத்தி பார்த்தோம். கொராபரேஷன் அப்படின்னா இட் இஸ் அ ரிலையபிள் பீஸ் ஆஃப் எவிடன்ஸ். இப்போ கான்ட்ரடிக்டரி வித் ஈச் அதர் அப்படின்னா இட் இஸ் அன்ரிலையபிள். ஸோ கான்ட்ரடிக்ட் ஆகுது. இப்போ எஃப்ஐஆர்ல என்ன சொல்றாங்க, மர்டர்னு சொல்றாங்க. ஆனா அட் த டைம் ஆஃப் எவிடன்சஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது அது கிரேவ் அண்ட் சடன் ப்ரொவகேஷன் ஏதாவது ப்ரூவ் பண்றாங்க. விட்னஸஸ் வந்து ஃபர்ஸ்ட் தூண்டுனதே அந்த டிசீஸ்டு பர்சன் தான், அவங்க தான் முதல்ல இது பண்ணாங்க, பிரைவேட் டிஃபென்ஸ் அப்படின்லாம் நம்மளுக்கு வந்து த்ரூ ட்ரையல், த்ரூ எக்ஸாமினேஷன் ஆர் த்ரூ த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் த்ரூ த டெபோசிஷன் ஆஃப் த விட்னஸஸ் நம்மளுக்கு இதெல்லாம் தெரிய வருது. கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு இதெல்லாம் தெரிய வருதுன்னா, எஃப்ஐஆர்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் மர்டர்
பிளான் பண்ணி ஆர் கான்ஸ்பிரசில இன்வால்வ் ஆகி ஏபியை மர்டர் பண்ணிட்டாங்கன்ற எஃப்ஐஆர்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் அட் த டைம் ஆஃப் ட்ரையல் விட்னஸஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட், அதே PW1 ப்ராசிக்யூஷன் விட்னஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ல முதல்ல அந்த டிசீஸ்ட் பர்சனான இப்போ ஏ வந்து பியை மர்டர் பண்றாங்க. இப்போ டிசீஸ்ட் பர்சன் பி, இப்போ பி வந்து கத்தி எடுத்துட்டு வந்து மிரட்டினாங்க, நான் உன்னை கொலை பண்ண போறேன், எனக்கும் உனக்கும் வந்து நீ என்னோட தங்கச்சியை வந்து இது பண்ணிட்ட, கிண்டல் பண்ணிட்ட, ஒரு ஈவ் டீசிங் பண்ணிருக்க, இட் மைட் பி ஒரு எனி மோட்டிவ், இல்ல நிலத்தகராறு, லேண்ட் டிஸ்பியூட், இட் மைட் பி ஆஃப் அந்த மோட்டிவ் நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி பிரைவேட் டிஃபென்ஸுக்காக தான் ஏபியை வந்து மர்டர் பண்ணாங்க அப்படின்னு ஒன்று எஸ்டாப்ளிஷ் ஆகுதுன்னா இட் இஸ் அ நியூ ஃபேக்ட். கரெக்டா? ஸோ அட் த டைம் ஆஃப் ட்ரையல் இட் இஸ் அ நியூ ஃபேக்ட். வாட் இஸ் மென்ஷன் இன் த எஃப்ஐஆர் இஸ் கம்ப்ளீட்லி கான்ட்ரடிக்டிங் த ஸ்டேட்மெண்ட் கிவன் பை த விட்னஸஸ். அப்போ இன்னொரு கொஸ்டின் என்ன வரும், அப்ப ஏன் நீங்க வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் விட்னஸ் இந்த 180 ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, 161 ஸ்டேட்மெண்ட் சிஆர்பிசின்னு சொல்லுவோம், கரஸ்பாண்டிங் ப்ரொவிஷன் இஸ் 180 ஆஃப் பிஎன்எஸ். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணும்போது போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருப்பாங்க, அந்த இன்வெஸ்டிகேஷன்ல நீங்க ஏன் வந்து ஒத்துக்கிட்டீங்க, ஐ விட்னஸா நீங்க தான் சொல்லிருக்கீங்க, ஏன் பிஏ மர்டர் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்கீங்க, ஆனா அது கிரேவ் அண்ட் சடன் ப்ரொவகேஷன் ஏன் சொல்லலன்னு கேட்பாங்க. சரிங்களா? சோ அப்போ அந்த விட்னஸ் என்ன சொல்லுவாங்க, இல்ல போலீஸ் வந்து மிரட்டி கையெழுத்து வாங்கிட்டாங்க, ஆர் என்ன எழுதிருக்கு கண்டென்ட்ஸ் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ல என்ன எழுதிருக்குன்னு நான் படிச்சு பார்க்காமயே கையெழுத்து போட்டுட்டேன் அப்படிலாம் சொல்லலாம். இல்ல அது என் கையெழுத்தே கிடையாதுன்னு கூட சொல்லலாம். ஸோ இட் கேன் பி எனிதிங். இதெல்லாம் ப்ராக்டிக்கலா நடக்கும். பட் இவ்வளோ உள்ளாரெல்லாம் நம்ம பேப்பர்ல போறது இல்லை. ஸோ ஜஸ்ட் ஒரு 2-3 ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க, அந்த 2-3 ஸ்டேட்மெண்ட் கான்ட்ரடிக்ட் ஆகுதா கொராபரேட் ஆகுதா நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோம். சிம்பிள். இது வந்து இன்னும் டெப்தா ஏன் இருக்கு இந்த பிபிடில அப்படின்னா, பிராக்டிக்கலா ஒரு ஜுடிஷியல் அத்தாரிட்டி ஆஃபீஸர் ஒரு ஜட்மெண்ட் எழுதும்போது பிராக்டிக்கலா ஒரு இதை அப்ரோச் பண்ணும்போது நமக்கு நிறைய நியூஆன்சஸ் இருக்கும். சரிங்களா? சோ அப்பார்ட் ஃப்ரம் சர்டின் எவிடன்சஸ் இன்னும் நிறைய எவிடன்சஸ் வந்து இருக்கும். இங்க நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது எம்ஓ மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸா 2-3 இருக்கும், ஆனா அங்க 10-15 கூட இருக்கும். இங்க வந்து பிடபிள்யூஸ் 2-3 பேர் தான் நம்மளுக்கு ஜட்மெண்ட் ரைட்டிங்க்கு கொடுக்குறாங்க. ஆனா நம்ம பிராக்டிக்கலா பார்க்கும்போது ஒரு சில கேசஸ்க்கெல்லாம் 35-40 விட்னஸஸ் எல்லாம் கூட இருக்காங்க. சரிங்களா? சோ அதனாலதான் இது இன்னும் கொஞ்சம் டீப்பா ஒவ்வொரு சின்ன சின்ன விட்னஸஸையும் நம்ம வந்து அவங்களுடைய கிரெடிபிலிட்டியை பார்க்கணும், அவங்களுடைய கான்ட்ரடிக்ஷன் அண்ட் கொராபரேஷனை பார்க்கணும்னு சொல்றது. பட் இந்த அளவுக்கு இட் இஸ் நாட் காம்ப்ளிகேட். நம்மளுடைய எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் தட் காம்ப்ளிகேட்டட் அட் ஆல். கொடுக்குற அந்த 2-3 ஸ்டேட்மெண்ட் கான்ட்ரடிக்ட் ஆகுதா கொராபரேட் ஆகுதா? நெக்ஸ்ட், the animus. அதாவது finding out the animus of the witnesses and deposing before the court on that point in favor of or against a particular party. இப்போ அந்த விட்னஸஸ் கூட்டிட்டு வர விட்னஸ் நமக்கு சாதகமா சாட்சி சொல்றாங்களா இல்ல நம்மளுக்கு பாதகமா சாட்சி சொல்றாங்களாங்கிறத அனலைஸ் பண்ணணும். இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஹாஸ்டைல் விட்னஸஸ் எல்லாம் இருப்பாங்க, பிறர் சாட்சி நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ ப்ராசிக்யூஷனே கூட்டிட்டு வரோம் ஐ விட்னஸ்னு, ஆனா அந்த ஐ விட்னஸ் என்ன சொல்லுவாங்க, நான் கண்ணால பார்க்கவே இல்லையே, நான் இப்படி ஒரு சம்பவத்தை கண்ணால பார்க்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு பிறர் சாட்சியா மாறிடுவாங்க. சரிங்களா? சோ இதெல்லாமே நேச்சர் ஆஃப் த பார்ட்டி. ஸோ அந்த விட்னஸோடைய ஸ்டேட்மெண்ட்டை டிபோஸ் பண்றது ஃபாரா டிபோஸ் பண்றாங்களா இல்ல எகெயின்ஸ்டா ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்களான்னு நம்ம பார்க்கணும். இப்போ ஃபாரா சொன்னாங்கன்னா த விட்னஸ் இஸ் சப்போர்ட்டிங் த ப்ராசிக்யூஷன் கேஸ்னு சொல்லுவோம். எகெயின்ஸ்டா சொன்னாங்கன்னா த விட்னஸ் இஸ் நாட் சப்போர்ட்டிங் த ப்ராசிக்யூஷன் கேஸ், ஸோ த விட்னஸ் ஹஸ் டர்ன்ட் ஹாஸ்டைல். அப்போ ஹாஸ்டைல் விட்னஸோடைய கிரெடிபிலிட்டியை நம்ம வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். சரியா? ஸோ ஒரு விட்னஸ் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் ஃபாரா இருக்கா எகெயின்ஸ்டா இருக்கான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட், இஃப் இட் அப்பியர்ஸ் தட் த விட்னஸ் ஹேஸ் அ பர்டிகுலர் அனிமஸ், then though it will not warrant outright rejection of the evidence, but it will put the court on guard and evidence will have to be examined more carefully. இப்போ அனிமஸ் அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் ரிலேஷன்ஷிப். ஸோ நம்மளுக்கு கைண்ட்ஸ் ஆஃப் விட்னஸஸ்ல எவிடன்ஸ் ஆக்ட்லயே நம்ம பார்த்திருப்போம், டிபெண்டன்ட் விட்னஸ், இண்டிபெண்டன்ட் விட்னஸ். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டவுரி டெத் கேஸ் இருக்கு. டவுரி டெத் கேஸ் பொண்ணுடைய பேரண்ட்ஸ் தான் ஃபைல் பண்றாங்க. அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்றாங்க, தே ஆர் டைரக்ட்லி கனெக்டட் டு த கேர்ள். அப்போ பொண்ணுக்கு என்ன பண்றாங்க, அந்த டிசீஸ்டு விமன் வைஃப் இருக்காங்க இல்லையா, அந்த டிசீஸ்டு வைஃபோடைய பேரண்ட்ஸ் தான் அவங்க. ஸோ தே ஆர் டிபெண்டன்ட் விட்னஸ், அவங்க போய் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி டிபெண்டன்ட் விட்னஸஸ் ஹூ இஸ் ஹேவிங் டைரக்ட் கனெக்ஷன் வித் த ப்ராசிக்யூஷன் ஆர் த டிஃபென்ஸ்.
சரியா? இப்ப அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி. ஸோ இந்த மாதிரி டைரக்ட் கனெக்ஷன், டிபெண்டன்ட் விட்னஸ்னு சொல்லுவோம் இவங்களெல்லாம். ஸோ இந்த மாதிரி டிபெண்டன்ட் விட்னஸோடைய சாட்சிகள் எல்லாம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்கணும்ன்றாங்க. எப்படி கேர்ஃபுல்லா பாக்குறது? அப்போ இதுவே வந்து இதே டவுரி டெத் கேஸ்ல பேரண்ட்ஸோடைய ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு இருக்கு, ஆப்வியஸா அதை சப்போர்ட் பண்ணுது. இப்போ நெய்பரோடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஸோ நெய்பருடைய ஸ்டேட்மெண்ட் நானும் பார்த்திருக்கேன் நிறைய முறை, கண்ணால நானே அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அடிச்சு நான் பார்த்திருக்கேன். நீ வந்து உன் அப்பா வீட்டுல போயிட்டு காசு வாங்கிட்டு வான்னு அந்த பொண்ணு வெளியில துரத்தி நான் பார்த்திருக்கேன்னு நெய்பரே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க, ஹூஸ் அன் இண்டிபெண்டன்ட் விட்னஸ். ஸோ இந்த இண்டிபெண்டன்ட் விட்னஸ் உடைய ஸ்டேட்மெண்ட் இஸ் கொராபரேட்டிங் வித் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த dependent witness, and this is how we establish the veracity or trustworthiness or credibility of the dependent witness. ஓகேயா? சோ இதுதான் அவங்க கேர்ஃபுல்ன்றாங்க. எகெயின் நம்ம என்ன ஒரே வழிதான் கிரெடிபிலிட்டிய, ஒண்ணு அவங்க ட்ரஸ்ட்வர்த்தியா இல்ல ரிலையபிளா அன்ரிலையபிளான்னு பாக்குறோம். எனக்கு ரிலையபிளா அன்ரிலையபிளா தெரியல, அப்போ நான் என்ன பண்றேன், கான்ட்ரடிக்ட் ஆகுதா கொராபரேட் ஆகுதான்னு பாக்குறேன். சிம்பிள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து demeanor. So இதுல whether the demeanor of the witness while under examination was abnormal or unsatisfactory be preceded by the preliminary test as to whether the witness is really a witness of fact, not hearsay. So அந்த demeanor of witness அப்படிங்கிறதுல முக்கியமா நம்மளுக்கு வந்து hearsay witnessக்கு பெருசா credibility கிடையாது, ஐ விட்னஸ்க்கு தான் வெயிட்டேஜ் ஜாஸ்தி. ஸோ அந்த மாதிரி இப்போ the approach of the court must be integrated and not truncated or isolated, meaning thereby inferences should not be drawn by picking up an isolated statement from here or there. So அது கோர்வையா இருக்கணுங்கிறாங்க, கோஜென்டா இருக்கணும். ஒரு டெசிஷனுக்கு ஜட்ஜ் அரைவ் ஆகுறாங்கன்னா இட் ஷால் பி கோஜென்ட். ஸோ அதை சொல்ற கேஸ்ல தான் இந்த ஹரிஜனா திருப்பாலா வர்சஸ் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஹைகோர்ட் ஆஃப் ஏப்ரல். ஸோ இந்த சுப்ரீம் கோர்ட் கேஸ்ல ஸோ கோஜென்டா இருக்கணும். இங்கேயும் அங்கேயும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து அதை வச்சு ஐ கேன் நாட் கம் டு அ கன்க்ளூஷன் ஆர் ஐ கேன் நாட் டேக் அ டெசிஷன். அப்போ ஐசோலேட்டட் அப்படிங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னவா இருக்கலாம்? இப்போ கன்ஃபெஷனல் ஸ்டேட்மெண்ட்டே நம்மளுக்கு எக்ஸ்ட்ரென்சிக் இன்ட்ரென்சிக்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு கான்செப்டே. இப்போ இதுல இப்போ நம்ம சிம்பிளா ஒரு கான்செப்ட் சொல்றோம், ஒரு வில் இருக்கு சரிங்களா, இட் இஸ் நோ வே கனெக்டட் வித் கிரிமினல் ஜட்மெண்ட் ரைட்டிங், பட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஹவ் யூ ஐசோலேட்டட்ன்ற வார்த்தைக்கான இதுக்கு நான் சொல்றேன். ஸோ இப்போ ஒரு கன்ஃபெஷனல் ஸ்டேட்மெண்ட் இருக்கு ஆர் ஒரு வில் இருக்கு, உயில் இருக்கு. அந்த உயில்ல என்னுடைய தாத்தா என் பேர்ல ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே எழுதி வச்சுட்டாங்க. அதே மாதிரி அது ஒரு பேராகிராஃப், என்னுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் என்னுடைய பேத்திக்கு போய் சேரணும், இந்த இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு, இது எல்லாமே என்னோட பேத்திக்கு போய் சேரணும். அதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்து எனக்கு கடன் வாங்கியிருக்கேன், அந்த கடனையும் என் பேத்தி தான் அடைக்கணும்னு இருக்கு. அப்போ நான் என்ன பண்றேன், என் தாத்தாவோட ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் எனக்கு வேணும், அது வேலிட். ஆனா எனக்கு என் தாத்தா என் கடன் என்ன ஏத்துக்க சொன்னாங்க பாத்தீங்களா, அது இன்வேலிட்னு நான் சொல்ல முடியுமா? ஒரு பார்ட் ஆஃப் த வில் இஸ் வேலிட் அப்படின்ட்டு நானே அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு பார்ட் ஆஃப் த வில் இஸ் நாட் வேலிட்னு என்னால எப்படி கொஸ்டின் பண்ண முடியும்? சோ கொஸ்டின் எப்படி பண்ணலாம்? மொத்தமா உயில் செல்லும்னு பண்ணலாம், இல்ல மொத்தமா உயில் செல்லாதுன்னு பண்ணலாம். ஆனா ஒரு பேராகிராஃப் உயில் செல்லும், ஒரு பேராகிராஃப் உயில் செல்லாதுன்னு என்னால கொஸ்டின் பண்ண முடியாது இல்லையா? அததான் இங்க சொல்றாங்க. ஸோ ஐசோலேட்டட் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் வச்சுக்காதீங்க. ஸோ ஜென்ரலா ஒரு எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸையும் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஆஃப்டர் அப்ரிஷியேட்டிங் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் எவிடன்சஸ் கம் டு அ கன்க்ளூஷன். ஜஸ்ட் ஒரு இது மட்டும் எவிடன்ஸை மட்டும் வச்சு ஒரு 1-2 எவிடன்ஸை மட்டும் வச்சு நம்மளால ஒரு ஜட்ஜ்மெண்ட் அரைவ் ஆகாதீங்கன்றாங்க. இது எப்பன்னா நமக்கு நிறைய எவிடன்சஸ் இருக்கும் போதுதான். எஸ், ப்ராப்பர்ட்டி லா, யூனிவர்சல் டோனி 128 ஆஃப் ப்ராப்பர்ட்டி லா. எஸ், ஸோ அதுல நம்மளுக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஏரியால இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி லா, யூனிவர்சல் டோனி எல்லாம். நெக்ஸ்ட் வந்து ஃபைனலா கன்வென்ஷனல் ப்ரப்போசிஷன்ஸ், ரூல் ஆஃப் ப்ரூஃப் பியாண்ட் ரீசனபிள் டவுட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கன்வென்ஷனல் ப்ரொபோசிஷன்ஸ் லாங் டைம்ல இருந்து நம்ம இதே தான் ஒரு கன்வென்ஷனல் மெத்தடா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ கிரிமினல் லாவை பொறுத்த வரைக்கும் ப்ராசிக்யூஷன் ஹேஸ் டு ப்ரூவ் த கேஸ் பியாண்ட் ரீசனபிள் டவுட் வித்வுட் கிரியேட்டிங் எனி பெனிஃபிட் ஆஃப் டவுட் ஆன் த அக்யூஸ்ட். ஸோ இட் இஸ் அ ரூல் ஆஃப் காஷன் அண்ட் ப்ரூடன்ஸ் பிகாஸ் போஸ்ட் கன்விக்ஷன் கான்சிக்வன்சஸ் இன் கிரிமினல் கேஸ் ஆர் ஆல்மோஸ்ட் இர்ரிவர்சிபிள். ஏன்னா இதெல்லாமே இட் இஸ் டைரக்ட்லி கனெக்டட் டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். கரெக்டா? ஆர்டிகல் 20, 21, 22.
ஸோ இதெல்லாம் டைரக்டா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் அ பர்சனோடைய லிபர்ட்டி. ஸோ இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுதுங்கிறதுனாலதான் கிரிமினல் கேஸ் வந்து காஷனா பார்க்கணும்ன்றாங்க. ரூல் ஆஃப் காஷன் இருக்கணும் கிரிமினல் கேஸ்ல. பட் சிவில் கேஸ்ல ப்ரீபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி இருந்தால் போதும். as far as possible or as nearly as possible proof பண்ணினால் போதும். to the point without any doubt proof பண்ணணுங்கிறது it is not mandatory in civil cases. but criminal case பொறுத்த வரைக்கும் since it is directly affecting the fundamental right of an individual, நம்ம we have to prove a case beyond reasonable doubt. நெக்ஸ்ட் இத பத்தி டிஸ்கஸ் பண்ற 2 கேஸ் லாஸ் கொடுத்திருக்காங்க. ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் வர்சஸ் ஓரிலால் ஜெய்ஸ்வால். ஸோ இதெல்லாம் ரீசனபிள் டவுட் சிம்பிளி தட் degree of doubt which would permit a reasonable and just man to come to a conclusion. ஓகேங்களா? ஸோ நார்மல் ப்ரூடன்ட் மேனுக்கு ஒரு கன்க்ளூஷன் அரைவ் ஆகிற அளவுக்கு ஒரு ரீசனபிள் டவுட்டை அந்த ரீசனபிள் டவுட் அவங்க டிஃபைன் பண்றாங்க. நெக்ஸ்ட் சுச்சா சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். A reasonable doubt is not an imaginary, trivial or merely possible doubt, but a fair doubt based upon reason and common sense. ஸோ ஒரு டவுட் கண்டிப்பா இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மர்டர் பண்ணும்போது, கொலை சம்பவம் நடந்த போது அந்த பர்சன் அந்த இடத்துல இல்லவே இல்லை, அவங்க பக்கத்து ஊர்ல இருந்தாங்க. பக்கத்து ஊர்னா 1/2 மணி நேரம் தான் டிராவல். அப்போ நம்ம என்ன பண்றோம், அதை நம்ம அந்த டிஃபென்ஸை எடுத்துக்கிறது கிடையாது. இதுவே அந்த ஏரியால ஒஃபென்ஸ் வந்து 8:30க்கு நடந்துச்சு, ஆனா நைட்டு தான் வராங்க. நைட்டு 8:30க்கு தான் அந்த அக்யூஸ்ட் ஊருக்குள்ளாரே வராங்க. சரியா? சோ இது என்னது, ஒரு டவுட் கிரியேட் பண்ணுது. அக்யூஸ்டுக்கு எகென்ஸ்டா தான் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப ஏக்கு எகென்ஸ்டா ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. ஏதான் மர்டர் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், அட்டாப்சி ரிப்போர்ட்ல இந்த டைம்ல அவங்க இறந்தாங்கன்னு ஒரு அப்ராக்சிமேட் டைம் இருக்கும். 8:30 AM அவங்க இறந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அட்டாப்சி ரிப்போர்ட்ல. இப்போ அந்த அக்யூஸ்ட் ஏ மேல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்களா, அந்த ஏ என்ன பண்றாங்க, he is proving that at the time of committing offense he was not there in that place at all. அப்போ 8:30 PM தான் அந்த ஊருக்குள்ளேயே அவங்க வராங்கன்றதுக்காக ப்ரூஃப் அவங்க கொடுக்குறாங்க. அப்போ என்னது, ஒரு டவுட் கிரியேட் ஆகுதா? ஒரு நார்மல் ப்ரூடன்ட் மேனு இதுவா பண்ணுவாங்க, வேற ஒரு பிளேஸ்ல இருந்து இன்விசிபிள் ஆகி இன்னொரு இடத்துக்கு எப்படி வந்து டிராவல் பண்ணி வருவாங்க. ஸோ ஒரு நார்மல் ப்ரூடன்ட் மேனுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும் ஒரு பிளேஸ்க்கு ரீச் ஆகிறதுக்கு? ஸோ இதெல்லாத்தையும் பார்த்துட்டு தான் we have to come to the credibility of the witness. ஸோ அந்த சிச்சுவேஷனை அனலைஸ் பண்றோம். ஸோ டவுட், அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட் அப்படிங்கிறது இப்போ என்ன ஆயிடுச்சு, கிரியேட் ஆயிடுச்சு வித் ரெஸ்பெக்ட் இன் ஃபேவர் ஆஃப் த டிஃபென்ஸ், இன் ஃபேவர் ஆஃப் த அக்யூஸ்ட் ஒரு டவுட் கிரியேட் ஆயிடுச்சு. அப்ப அவன் ஃபேவர், அந்த டவுட் கிரியேட் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம், ப்ராசிக்யூஷன் வீக்கா இருக்குன்னு அர்த்தம். அவங்களுடைய கேஸை பியாண்ட் ரீசனபிள் டவுட் ப்ரூவ் பண்ணலன்னு அர்த்தம். பியாண்ட் ரீசனபிள் டவுட்னா என்னது, எந்த ஒரு டவுட்டுமே இல்லாம கண்டிப்பா இவங்க தான் மர்டர் பண்ணாங்க, நோ டவுட் அட் ஆல். ஸோ பியாண்ட் ரீசனபிள் டவுட் நம்ம ப்ராசிக்யூஷன் ப்ரூவ் பண்ணணும். ஆனா இந்த இடத்துல என்ன ஆயிடுது, ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் இஸ் அரைசிங் இன் ஃபேவர் ஆஃப் த அக்யூஸ்ட். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது when it comes to criminal case. நெக்ஸ்ட் இன்னொரு கன்வென்ஷனல் ப்ரொபோசிஷன், falsus in uno, falsus in omnibus versus separating the grain from chaff. ஸோ இந்த செப்பரேட்டிங் த கிரெயின் ஃப்ரம் சாஃப் நம்ம நிறைய கேஸ் லாஸ்ல பார்த்திருக்கோம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து இந்த இதை டிஃபைன் பண்றாங்க இந்த கேஸ் லால, ஜாக்கி அட் செல்வராஜ், ஜாக்கி என்கிற செல்வராஜ் வர்சஸ் ஸ்டேட். ஸோ இதுல this maxim, which is neither a sound rule of law nor a rule of practice, is not applicable as far as criminal jurisprudence of our country is concerned. அப்போ இந்த ப்ரொபோசிஷன் நம்மளுடைய இதுக்கு அப்ளை ஆகலங்கிறாங்க. falsus in uno, falsus in omnibus. நெக்ஸ்ட் இந்த பகவான் தானா பட்டேல் versus state of Maharashtraல the apex court ordained that the function of the court is to disengage the truth from the falsehood. So ட்ரூத்தையும் அந்த ஃபால்ஸையும் நம்ம என்ன பண்ணணும், செப்பரேட் பண்ணணும், எது உண்மை எது பொய். ஸோ அந்த எந்த பொருண்மை வந்து உண்மையான பொருண்மை, எந்த பொருண்மை வந்து ஃபால்ஸான பொருண்மை அப்படிங்கறத டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த ஜட்ஜ் அண்ட் டு அக்செப்ட் வாட் இட் ஃபைன்ஸ் டு பி ட்ரூ அண்ட் ரிஜெக்ட் த ரெஸ்ட். ஸோ அப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணாதானே எது உண்மையோ அதை அக்செப்ட் பண்ணிட்டு எது பொய்யோ அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இட் இஸ் ஒன்லி வேர் த ட்ரூத் அண்ட் ஃபால்ஸ்ஹுட் ஆர் inextricably mixed up, polluted beyond refinement, down the core, the entire fabric of the narration given by a witness, that the court might be justified in rejecting the same.
எப்ப மட்டும்தான் ரிஜெக்ட் பண்ணணும்னு சொல்றாங்க? போய் உண்மையை பிரிக்கவே முடியாத அளவுக்கு இட் இஸ் மிக்ஸ்ட் அப் டுகெதர் அப்படின்னால் பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் கோர்ட். அப்படி பிரிக்க முடியலன்னா என்ன பண்ணணும்? அதை ரிஜெக்ட் பண்ணிடணுங்கிறாங்க. சோ இதெல்லாம் நம்ம டிஸ்கஷன் பார்ட்ல இந்த ஜட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம அழகா யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், let 100 guilty person be acquitted but not a single innocent person be convicted. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ஜென்ரலா டிஸ்கஷன் தான். நம்ம ஆல்ரெடி ஒரு ஜட்ஜா எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறதுக்கான ஜென்ரல் டிஸ்கஷன்லாம். ஸோ இதெல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ண வேண்டாம் டிஸ்கஷன் பார்ட்ல. நெக்ஸ்ட், இன்னோசென்ட் பர்சன் பி சாரி let 100 இதே அதோடைய கண்டினியூஷன் தான் இங்கேயும். இந்த கேஸ்ல மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். State of UP versus Anil Singh. It has been stressed that a judge does not preside over a criminal trial merely to see that no innocent man is punished. A judge also presides to see that a guilty man does not escape. One is as important as the other. Both are public duties which the judge has to perform. So, இதெல்லாம் general duties of the judge பத்தி பேசுறது. நம்மளுக்கு முக்கியமான பார்ட் என்ன அப்படின்னா இந்த அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்சஸ் பத்தி தான். corroboration எப்படி பண்றது, கான்ட்ரடிக்ஷன் எப்படி பண்றது, பியாண்ட் ரீசனபிள் டவுட் எப்படி பண்றது. ஸோ இதெல்லாம் தான் மோஸ்ட் க்ரூஷியல் பார்ட் ஆஃப் டிஸ்கஷன். அண்ட் ஒரு சில இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம். நெக்ஸ்ட், இந்த கேஸ் லார் வர்சஸ் பர்டன். இதுல கமெண்டட் தட் தெர் இஸ் நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் ரூல் ஆஃப் எவிடன்ஸ் இன் சிவில் அண்ட் கிரிமினல் கேசஸ். ஸோ நம்ம சிவில் கேஸ்ல வந்து ப்ரீபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி இருந்தால் போதும், கிரிமினல் கேசஸ்ல பியாண்ட் ரீசனபிள் டவுட் நம்ம ப்ரூவ் பண்ணணுங்கிற யார்ட் ஸ்டிக் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதை பத்தி சொல்றது தான் இந்த கேஸ்ல. ஸோ சிவில் கேஸ்ல ப்ரீபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி மூலமா ப்ரூவ் பண்ணால் போதும், கிரிமினல் கேசஸ்ல இட் ஹேஸ் டு பி ப்ரூவ், ப்ராசிக்யூஷன் ஹேஸ் டு ப்ரூவ் த கேஸ் பியாண்ட் ரீசனபிள் டவுட். ஸோ தட் இஸ் ஆல். அப்ரிசியேஷன் ஆஃப் ஸோ இதோட ஓவர்வியூ நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஒரு விட்னஸ், அந்த விட்னஸை ஃபர்ஸ்ட் நம்ம அப்ரோச் பண்ணும்போது வாட் கைண்ட் ஆஃப் விட்னஸ் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், செக்ரிகேட் பண்ணி வச்சிடுறோம். ப்ராப்பர் கிரிட்டிக்கலா நம்ம என்ன பண்ணிடுறோம், செக்ரிகேட் பண்ணி பிரிச்சு வச்சிடுறோம். ப்ராசிக்யூஷன் சைட் விட்னஸ், டிஃபென்ஸ் சைட் விட்னஸ் இதெல்லாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி ப்ராசிக்யூஷன் சைட் எவிடன்சஸ் அண்ட் டிஃபென்ஸ் சைட் எவிடன்சஸ் நம்ம பிரிச்சு வச்சிடுறோம். அண்ட் தென் நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பா என்ன பண்றோம், ரிலையபிலிட்டி ஆர் ட்ரஸ்ட்வர்த்தி ஆர் கிரெடிபிலிட்டி ஆஃப் த விட்னஸஸ் டிஸ்கஸ் பண்ணி தென் அண்ட் தேர் அவங்களுடைய கிரெடிபிலிட்டியை நம்ம கன்க்ளூஷன் சொல்லிட்டே வரோம். நெக்ஸ்ட் வந்து த்ரூ கேஸ் லாஸ் ஆர் பிரசிடென்ட்ஸ் ஆர் பிரின்சிபிள்ஸ். ஓகேங்களா? ஸோ எஸ்டாப்ளிஷ்டு பிரின்சிபிள்ஸ் ஆஃப் லா. ஸோ இதை வச்சு நம்ம வந்து டிட்டர்மைன் பண்றோம். தென் அண்ட் தேர் இல்லாம கோஜென்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து கொராபரேஷன் அண்ட் கான்ட்ரடிக்ஷன். ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும். இப்போ ஒரு விட்னஸ் ரிலையபிளா அன்ரிலையபிளான்னு சொல்லிடுறோம். இப்போ ரிலையபிள்னா ஓகே, அன்ரிலையபிள்னாலும் ஓகே. இப்போ ரெண்டுமே தெரியல, என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியல அவங்க ரிலையபிளா அன்ரிலையபிளா. அப்போ நம்ம என்ன பண்றோம், வாட் கம்ஸ் இன் டு பிளே ஹியர், ஸோ டு டிஃப்ரென்ஷியேட். ஸோ கொராபரேட் ஆகுதா கான்ட்ரடிக்ட் ஆகுதான்னு நம்ம பார்க்குறோம். ஸோ பேஸ்ட் ஆன் தட் நம்ம ஒரு கிரெடிபிலிட்டி ஆஃப் விட்னஸஸ் வைக்கிறோம், ஒரு கிரெடிபிலிட்டி ஆஃப் அ பர்டிகுலர் எவிடன்ஸ் ஃபர்னிஷ்டு பிஃபோர் த ஜட்ஜை நம்ம வைக்கிறோம். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம ஜட்ஜ் வந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுக்கணும்னு சொல்றோம். ஸோ இதுதான் ஹைரார்கி. ஸோ எந்த ஃபேக்டை நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களே கொடுத்துருந்தாங்க ஒரு இதுவா இப்போ ஏஜ் ஆஃப் த விக்டிம். ஸோ அந்த ஏஜ் ஆஃப் த விக்டிமை நம்ம ஃபர்ஸ்ட் டிட்டர்மைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம மற்ற டிஸ்கஷன் பார்ட்டுக்கே போகணும். ஸோ எந்த எவிடன்ஸ் டு புட் ஃபர்ஸ்ட், வாட் எவிடன்ஸ் டு டிஸ்கஸ் ஃபர்ஸ்ட். ஸோ அந்த ஹைரார்கி ஆஃப் டிஸ்கஷன். ஸோ திஸ் ஆல்சோ பிளேஸ் அ க்ரூஷியல் ரோல். அட் தி சேம் டைம் இங்க இல்லாம ஜென்ரல் ரூல் அது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான் என்னன்னா, ப்ராசிக்யூஷன் விட்னஸஸ் நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் we are moving to the defense witnesses. ஸோ இதுதான் ஹைரார்கி. ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்சஸ் ரிலேட்டடா டவுட்ஸ் இருக்கா? ஸோ தீஸ் ஆர் ஆல் த பேசிக். எந்த கொஸ்டின் கேட்டாலும் இந்த அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸோடைய மெத்தட் யூஸ் பண்ணி நம்மளால டிஸ்கஸ் பண்ண முடியும். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ் பொறுத்து? மேம் எஸ் மேம், எனக்கு நீங்க சொன்னது எல்லாமே கிளாரிட்டியா புரிஞ்சுது மேம். ஆனா ஒரு டவுட் இருக்கு மேம். இப்போ டிரான்ஸ்லேஷன்ல எந்த புக் வாங்குறது, எந்த புக் பெஸ்டா இருக்கும் தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனுக்கு அப்படின்னு? டிரான்ஸ்லேஷனுக்கு கேக்குறீங்களாடா? எஸ் மேம்.
டிரான்ஸ்லேஷனுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டிக்ஷனரி வாங்குங்க. ஓகே மேம். ஓகேங்களா? முக்கியமா நீங்க வந்து இதுக்குன்னு there is no one book for translation என்ன பொறுத்த வரைக்கும். சரியா? ஏன்னா நீங்க டிரான்ஸ்லேஷனுக்கு வந்து இதெல்லாம் எடுத்து இது பண்ணிக்கலாம், ரெஃபர் பண்ணிக்கலாம். டெபோசிஷன் காப்பி எடுத்துக்கோங்க. சிவிலுக்கு ஜட்மெண்ட்டுக்கு ஒரு 4-5 காப்பி சூட்டு. அந்த சூட்ல என்னென்னலாம் இருக்கும், பிளெயின்ட் இருக்கும், ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஸோ தமிழ் ஃபார்மேட் ஒன்று எடுத்துக்கோங்க, இங்கிலீஷ்ல ஒன்று எடுத்துக்கோங்க. நம்ம ப்ராக்டிஸ்க்கு ஆப்வியஸா போவோம்ல. ஸோ நம்மளுடைய ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய மெட்டீரியலே இட் இஸ் மோர் தேன் சஃபிஷ். நீங்க இந்த புக் தான் வாங்கணும் இல்லை, இது தாண்டி நீங்க புக் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிக்ஷனரி வாங்கிக்கோங்க. அந்த டிக்ஷனரி உங்களுக்கு இங்கிலீஷ் டேர்ம்ஸும் இருக்கும், தமிழ் டேர்ம்ஸும் இருக்கும். லீகல் டிக்ஷனரி விற்பாங்க. ஸோ யூ கேன் பை லீகல் டிக்ஷனரி. ஆமா, லீகல் டிக்ஷனரி வாங்கிக்கோங்க. அப்புறம் அந்த உங்களுடைய ஆபீஸ்ல இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கிளைண்ட் காப்பி, ரிட்டன் ஸ்டேட்மெண்டோடைய காப்பி, அப்புறம் ப்ரூஃப் அஃபிடவிட்டோடைய காப்பி, சிவிலுக்கு இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப ஏதாவது டாக்குமெண்ட் மார்க் பண்றாங்கன்னா மார்க்கிங் ஆஃப் டாக்குமெண்ட்ஸுக்கும் நம்ம ப்ரூஃப் அஃபிடவிட் வச்சுதான் மார்க் பண்ண போறோம். ஒவ்வொரு வகையான ஸோ இது எல்லாத்தையும் இந்த ஹெட்டிங் எல்லாத்தையுமே ஒரு சில பேர் வந்து இங்கிலீஷ்லயும் எழுதுறாங்க, ஹெட்டிங் இங்கிலீஷ்ல போட்டு தமிழ்ல டிஸ்கஷன் பண்றாங்க. ஸோ அப்படி ப்ராப்பரான டெர்மினாலஜி உங்களுக்கு உங்களுடைய ஃபார்மேட்ல இல்ல அப்படின்னா நீங்க டிக்ஷனரியை ரெஃபர் பண்ணிக்கலாம். இதேதான் கிரிமினல் கேசஸ்க்கும். கிரிமினல் கேஸ்ல நீங்க வந்து எஃப்ஐஆர், சார்ஜ் ஷீட்டு, அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் த விட்னஸஸ். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் விட்னஸஸ்லாம் கதை தான். அதெல்லாம் ஃபுல் அந்த கேஸ பத்தின கதை தான். இவங்க கூட போனாங்க, இல்ல இவங்க இந்த கண்ணால இதை பார்த்தாங்க, இப்படிதான் இருக்கும். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் விட்னஸ் கூட கிடையாது, விட்னஸஸ் கூட கிடையாது. எஃப்ஐஆர், சார்ஜ் ஷீட்டு, முக்கியமா டெபோசிஷன் காப்பி, ஜட்மெண்ட் காப்பி போதும். உங்களுக்கு எதுவுமே கிடைக்கலையா, நீங்க அழகா ஒரு ஜட்மெண்ட் காப்பியை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிவில் கிரிமினலுக்கு நான் ஆஃபீஸ்க்கே போகல, நான் ஒரு ஃப்ரெஷரா இருக்கேன், நான் ப்ராக்டிஸ்க்கே நான் போகல அப்படின்னா பெஸ்ட் திங் தட் யூ கேன் டூ இஸ் டவுன்லோட் ஜட்மெண்ட்ஸ். ஓகே மேம். இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ஜட்மெண்ட்ஸை டவுன்லோட் பண்ணி ஜட்மெண்ட் காப்பிலேயே நீங்க பாத்தீங்கன்னா பின்னாடி மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸ்னா கத்தி, அதுக்கப்புறம் கொடுவா, இதெல்லாமே அதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. எல்லாமே உங்களுக்கு ஃப்ரம் த பாட்டம் டு த லாஸ்ட் பிளைண்ட்ல என்ன இருக்கு, ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்ல என்னென்னலாம் இருக்கு, அதுக்கப்புறம் டெபோசிஷன் காப்பில எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டையோ அது எல்லாத்தையும் எடுத்து அழகா ஜட்மெண்ட் பார்ட்ல டிஸ்கஷன் பண்ணிருப்பாங்க. நான் பிராக்டிஸ்க்கே போகல, நான் ஒரு ஃப்ரெஷர் அப்படின்னா நீங்க தாராளமா ஜட்மெண்ட் காப்பியை வச்சு பாத்துக்கலாம். ஓகே மேம். மேம் அப்போ தஞ்சாவூர் டிக்ஷனரி அப்படின்றது அந்த டிக்ஷனரி வாங்கினா நல்லா இருக்கும். இந்த டிக்ஷனரி வேணும்னாலும் வாங்கிக்கலாம் நீங்க, லீகல் டிக்ஷனரி. ஓகே மேம். அப்போ இது ப்ளீடிங் அண்ட் கன்வெயன்சிங்க்கு எந்த புக் மேம் படிக்கிறது, எந்த புக் மேம்? ப்ளீடிங் கன்வெயன்சிங் அதுக்குன்னு நீங்க ஒரு புக் வாங்கணுமா எனக்கு தெரியல. இல்ல மேம், அந்த இது சிலபஸ்ல ப்ளீடிங் அண்ட் கன்வெயன்சிங்னு ஒரு டாப் இது இருந்தது மேம் சிலபஸ்ல. அதான் போதுமே, சிபிசி போதுமே. அப்படிங்களா மேம்? ஓகே மேம். ஆமா, சிபிசி போதும். நீங்க டிராஃப்டிங், ப்ளீடிங், கன்வெயன்சிங் நம்மளுக்கு செமஸ்டர் எக்ஸாமுக்கு ஒரு தனி புக் இருக்கு. அதை நான் பாத்துருக்கேன். அந்த புக் நான் வந்து பாத்திருக்கேன், அந்த சப்ஜெக்டும் ஹேண்டில் பண்ணிருக்கேன். இந்த டிராஃப்டிங், ப்ளீடிங், கன்வெயன்சிங்ல நமக்கு ஃபார்மேட் கொடுத்திருப்பாங்க. ஓகே மேம். பட் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அளவுக்குலாம் அதுல வந்து பெருசா டிஸ்கஷன் பண்ணிருக்க மாட்டாங்க அந்த புக்ல, நான் சொல்றேன். சோ நீங்க அது அந்த புக்குக்கு தனியா நீங்க செலவு பண்ணி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா வாங்கி பாருங்க. வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அது ஹவு ஃபார் இட் இஸ் கோயிங் டு பி யூஸ்ஃபுல்னு பாருங்க. ஓகே மேம். அதுக்கப்புறமா நீங்க அந்த புக்கை வாங்குங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஏரியாவுக்கு நம்மளுக்கு ஆல்ரெடி பேராக்லயும் இருக்கு கமெண்ட்ரிஸ். ஆல்ரெடி நம்மளுக்கு சிபிசி கமெண்ட்ரிஸ் தியரி பேப்பருக்கு ஆப்வியஸா நம்ம அபார்ட் ஃப்ரம் பேராக்ட் புக் ரெஃபர் பண்ணுவோம் இல்லையா. சோ அந்த மாதிரி ஒரு புக்லயே உங்களுக்கு மோர் தேன் எனஃப். ஓகே மேம். அப்ப சிபிசிஏ வந்து அந்த ப்ளீடிங் கன்வென்சிங்க்கு போகுதுன்னு சொல்றீங்களா? போதும். அவங்க தியரி பேப்பர், ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர் நீங்க எடுத்து பாருங்களேன். அதுல அவங்க என்ன கேட்டிருப்பாங்க, கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அந்த கோல்டன் பிரின்சிபல்ஸ் கேட்டிருப்பாங்க. அந்த பிரின்சிபல்ஸா நீங்க எதை எழுத போறீங்க, அந்த ரூலை தான் எழுத போறீங்க. ஆர்டர் 6ல என்னென்னலாம் ரூல் இம்பார்ட்டன்ட்டோ அதை அப்படியே நீங்க எழுத போறீங்க, அதை தான் டிஸ்கஸ் பண்ண போறீங்க. அதுலயும் ரொம்ப முக்கியமா இந்த மிஸ் ஜாயிண்டர், நான் ஜாயிண்டர், சோ இதெல்லாம் நீங்க ஆர்டர் 1 ரூல் 10, சோ இதெல்லாம் நீங்க டிஸ்கஸ் பண்ண போறீங்க. இம்ப்ளீட் பெட்டிஷன் எப்படி இருக்கிறது, ஸ்ட்ரைக்கிங் ஆஃப், சோ எப்பெல்லாம் ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணலாம், ப்ளீடிங்ஸ் எப்பெல்லாம் அமெண்ட்மெண்ட் ஆஃப் த ப்ளீடிங்ஸ், அந்த கோல்டன் ரூல்ஸ்லயுமே இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான பார்ட்னு பார்த்தா இந்த ஆர்டர் 10ல இருந்து வரும். இல்லைன்னா ரெப்ரசன்டேட்டிவ் சூட் 6, ஆர்டர் 1 6. ஸோ இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து டிஸ்கஷன் இதுல அந்த கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் கண்டிப்பா அதுல இருந்து வந்துடும் நீங்க சொன்ன மாதிரி.
அந்த Okay, ஒரு ma'am. கொஸ்டின் அவங்க எப்படி கேட்பாங்க, அந்த ரூல்ஸ்ல இருந்து தான் அவங்க கேட்க போறாங்க. சோ அதுலயும் நீங்க Okay. முக்கியமா நீங்க அந்த மிஸ்ஜாயிண்டர், நான் ஜாயிண்டர், அமெண்ட்மெண்ட் ஆஃப் ப்ளீடிங்ஸ், ஸ்ட்ரைக்கிங் ஆஃப் ப்ளீடிங்ஸ், எந்தெந்த சுச்சுவேஷன்ல ஸ்ட்ரைக்கிங் ஆஃப் வரும், சோ இதெல்லாம் தான் நீங்க டிஸ்கஸ் பண்ண போறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தாராளமா கமெண்ட்ரிஸ்ல இருக்க போகுது. Okay, அதுக்குன்னு ma'am. நீங்க தனி புக் வாங்கணுங்கிறது அவசியம் கிடையாது, என்னோட ஒப்பீனியன் படி. Okay, ma'am. சரி. Okay, ma'am. ஓகே. மேம் குட் ஆஃப்டர்நூன் மேம். எஸ். மேம் எனக்கு சார்ஜஸ் ஃப்ரேமிங்ல ஒரு டவுட் இருக்குங்க. சொல்லுங்க. மேனரு, பிளேஸ், டைம் இது வந்து இதை பேஸ் பண்ணி தான் இதுல இருக்க சார்ஜஸ்ல இந்த இன்கிரிடியன்ட்டை பேஸ் பண்ணி தான் டைரக்டா வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து இருக்கும். இப்போ கம்ப்ளைண்ட்ல வந்து ஒரு இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, கோர்ட்ஸோட ரெக்கார்ட்ஸ் ப்ராசிக்யூஷன் ஃபைல் பண்ற அந்த ஃபைனல் ரிப்போர்ட்ல ஒரு மாதிரி இருக்குன்னா, இப்போ சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணும்போது எப்படி வந்து ஒரு கோர்ட் அசம்ஷனுக்கு வந்து அந்த சார்ஜஸோட இன்கிரிடியன்ட் சேர்க்கிறது அதுல? மோஸ்டா சார்ஜ் ஷீட்ல இருக்கிறதா எடுத்துப்பாங்க. ஏன்னா ஆஃப்டர் இன்வெஸ்டிகேஷன் ஒரு இது கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா, ஆஃப்டர் இன்வெஸ்டிகேஷன் என்ன டேட் டைம் கொடுத்திருக்காங்களோ அதை தான் ஜென்ரலா எடுத்துப்பாங்க. இன்னொன்னு விஷயம், இதுல 2 விஷயம் இருக்கு. நம்ம பிராக்டிக்கலா பார்த்தோம்னா இட் இஸ் வெரி காம்ப்ளிகேட்டட். ஆனா அதை யாருமே பெருசா கண்டுக்கிறது கிடையாது. நம்ம இங்க பார்க்கும் போதுமே நம்ம என்ன பார்த்தோம், அதோடைய வேல்யூவை நம்ம எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணணும், மெட்டீரியல் டிஃபெக்டான்னு பார்க்கணும். ஓகேங்களா? சோ மெட்டீரியல் டிஃபெக்டான்னு பார்க்கணும். சோ இப்படி ஏதாவது டைம், மேனர் இதெல்லாமே உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. மோஸ்ட்லி நம்மளுக்கு ப்ராப்ளம் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு கொடுக்கும்போது அப்படி பெருசா சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இது வரைக்கும் டைம் சேஞ்ச் ஆகுற மாதிரி கொடுத்தது இல்லைன்னு நினைக்கிறேன் ப்ராப்ளம்ல. அதையும் மீறி கொடுக்குறாங்க. இதெல்லாம் எப்ப நடக்கும்னா பிராக்டிக்கலா நடக்கும். நீங்க பிராக்டிக்கலா கேக்குறீங்களா இல்ல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேக்குறீங்களா? இல்ல பிராக்டிகலா கேக்குறேன் மேம். ஏன்னா பிராக்டிக்கலா கேட்டா இது ரொம்ப பெரிய இது என்னன்னா, போலீஸ் என்ன பண்ணுவாங்க, தப்பு தப்பா ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. டைம் வந்து அந்த டைம்ல இப்போ டைம் இப்போ இன்னொன்னு மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இந்த டைம்குள்ளார மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணிருக்கணும்வாங்க. அந்த டைம் கம்ப்ளைன்ஸ், ஸ்டாட்டுட்டரி கம்ப்ளைன்ஸ் பண்றதுக்காக என்ன பண்ணிடுவாங்கன்னா, அவங்க வேற எங்கேயும் இருப்பாங்க, ஆனா அவங்க டைம் மாத்தி போட்டு சைன் வாங்கிடுவாங்க. ஆனா எல்லா டாக்குமெண்ட்டுமே அது பண்ண மாட்டாங்க. சோ இது ப்ராசிக்யூஷன் மேல இருக்கிற தப்பு தான், இல்லைன்னு சொல்லல. நம்ம வந்து ஆர்ட் ஆஃப் கிராஸ் எக்ஸாமினேஷன் மூலமா இதை நம்ம வந்து அழகா லூப் ஹோல்ல வச்சு நம்மளால உள்ளார வந்து இது பண்ண முடியும். நீங்க சொல்ற அந்த டைம், மேனர், பிளேஸ். சோ இந்த டைம் அண்ட் பிளேஸ் நான் டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டேன் த்ரூ கிராஸ் எக்ஸாமினேஷனா கேஸே நிக்காது. ஏன்னா இட் இஸ் அ மெட்டீரியல் டிஃபெக்ட். சோ நிறைய கேசஸ்ல அப்படி அக்யூட்டல் ஆயிருக்கு. முக்கியமா இந்த திருச்சி ரீஜன்ல எல்லாம் நிறைய அந்த மாதிரி அக்யூட்டல் ஆயிருக்கு. அழகா வந்து சீனியர் அட்வொகேட்ஸ் எல்லாம் ஆர்கியூ பண்ணி கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணி அழகா they'll break through. டைம், பிளேஸ், முக்கியமா இந்த பிளேஸ், டைம் கூட விட்டுருங்க, பிளேஸ் முக்கியமா. ஸோ பிளேஸ் ஆஃப் இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அட்வொகேட்டை வந்து குத்தி சாகடிச்சாங்க திருச்சியில. ஸோ அந்த கேஸோட பண்டில் பார்க்கும்போது பிளேஸே வந்து மாத்தி சொல்லிட்டாங்க. ஐ விட்னஸ் நான் இந்த இடத்துல பார்த்தேன்னு மாத்தி சொல்லிட்டாங்க. ஸோ அதை வச்சு பிளேஸ் மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு அக்யூட்டலே கொடுத்துட்டாங்க அந்த அட்வொகேட்டை மர்டர் பண்ண இவங்களுக்கெல்லாம். ஸோ அந்த பிளேஸை நான் டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டேன் த்ரூ கிராஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னா என்னால் அக்யூட்டல் கொடுத்துட முடியும். பட் இங்க ஒரு சில ஏரியால எல்லாம் என்ன பண்றாங்க, டைம் டிஸ்ப்ரூவ் பண்றாங்க. அப்படி டைம் டிஸ்ப்ரூவ் பண்ணும்போது அது மெட்டீரியலா அஃபெக்ட் ஆகலன்னு சொல்லிட்டு கன்விக்ஷன் கொடுக்குற கேஸ் லாஸும் இருக்கு. ஓகேங்களா? Ma'am. Participants, there is any doubt? Ma'am. Yes. மேம் இப்போ நீங்க சொன்னீங்க இந்த டிபெண்டன்ட் விட்னஸ் சொன்னீங்க. மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து குடும்பத்துல இருந்து ரிலேட்டிவ் டிபெண்டன்ட் விட்னஸ். ஆமா மேம். மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வீட்ல அவங்க ரிலேட்டிவ்ல இருந்து அவங்க குடும்பத்தார்ல இருந்து தான் மோஸ்ட் ஆஃப் ஆல் போடுறேன்னு சொன்னீங்க. ஆனா மோஸ்ட் ஆஃப் ஆல் கேஸ் வந்து அவங்க ரிலேஷன் இருந்தா மட்டும்தான் வந்து விட்னஸாவே எடுத்துக்கிறாங்க மேம். அப்படியெல்லாம் இல்லையே. இல்ல மேம், அப்படியெல்லாம் இல்ல. எந்த கேஸ்னு சொல்ல முடியும், எந்த நேச்சர் ஆஃப் கேஸ்னு சொல்ல முடியும்? இல்ல மேம், மோஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 302 ரேப் கேஸ் அண்ட் சும்மா 307 அது மாதிரி கேஸ்லாம் வந்து ரிலேட்டிவ் வந்து தெரிஞ்சவங்க அப்படின்ற மட்டும்தான் வந்து டிபெண்டன்ட் விட்னஸா எடுக்கிறாங்க. ஐ விட்னஸ் டிபெண்டன்ட் விட்னஸ் அதுதான் நானும் சொன்னேன். அவங்க எல்லாம் டிபெண்டன்ட் விட்னஸ் தான்.
அது வேல்யூ இல்லைன்னு தானே மேம் சொல்றீங்க? வேலிட் இல்லன்னா இல்ல நான் சொல்லல, அது வேலிட் தான். ஆனா அவங்களுடைய வந்து கேர்ஃபுல்லா வித் காஷன் அப்ரோச் பண்ணணும்னு சொல்றாங்க. அது வேலிட் இல்லைன்னு எங்கேயுமே சொல்லலையே. அப்படி பார்த்தா வந்து விக்டிமுடைய ஸ்டேட்மெண்ட், இப்போ ரேப் கேஸ்ல எல்லாம் விக்டிம் மட்டும்தான் ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. டிபெண்டன்ட் விட்னஸ் கூட அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க விக்டிமை தாண்டி. அப்ப எப்படி ஜட்ஜ்மெண்ட் ஓகே கொடுப்பாங்க? சோ அது வந்து அது மாதிரி இன்வாலிட் எல்லாம் கிடையவே கிடையாது. இட் இஸ் வேலிட் பட் கேர்ஃபுல்லா நம்ம கொராபரேட் ஆகுற மாதிரி பார்க்கணும் தான் சொல்றாங்க. ஓகே மேம். இல்ல மேம், இப்போ மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த விட்னஸஸ் வந்து ரிலேட்டிவ்ஸ்ல இருந்தா மட்டும்தான் எடுக்கிறாங்கன்ற. போலீஸ் வந்து சார்ஜ் எழுத சொல்லியே விட்னஸஸ் இருக்கிறதா மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க அப்படின்ற. அப்படி பார்த்தா இப்போ இன்குவெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாம் இருக்குல்ல, இப்போ வந்து ஏதாவது அன்ஐடென்டிஃபைடு டெட் பாடிஸ் எல்லாம் இருக்கும், இல்ல யாருன்னே தெரியாதவங்க எல்லாம் இருக்கும். அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க, விஏஓ தான் ஃபர்ஸ்ட் போய் பார்ப்பாங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் நிறைய கேசஸ் இருக்கு. அது ஒவ்வொரு ஃபேக்ட்ஸை பொறுத்து தான் இருக்கு. சரி, ஓகே மேம். ஹலோ மேம். இங்க இந்த இதுல பாருங்களேன், இந்த அனிமஸ் இந்த ரிலேஷன்ஷிப்ல டிபெண்டன்ட் விட்னஸ்ன்ற வார்த்தை மட்டும் தான் இங்க இருக்கு. அதை தவிர இங்க அனிமஸ் அப்படிங்கிறது they are meaning it. If it appears that the witness has a particular animus, then though it will not warrant outright rejection பண்ணக்கூடாது. Just because they are dependent witness, outright rejection பண்ணக்கூடாது. But it will put the court on guard and evidence will have to be examined more carefully. கேர்ஃபுல்லா தான் எக்ஸாமின் பண்ண சொல்றாங்களே தவிர நம்ம வந்து அது ரிஜெக்ட் பண்ணணும், இட் இஸ் நாட் வேலிட்னு எந்த இடத்துலயுமே சொல்லவே மாட்டாங்க. இன்கிரீடியன்ஸ் ஆஃப் த கேஸ் ஃபுல்ஃபில் ஆகுதான்னு நீங்க பார்க்கணும். இப்ப இதே நீங்க சொல்ற அந்த டவுரி டெத்துக்கே பேரண்ட்ஸ் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்படி அந்த நெக்ஸஸ், ஸோ அந்த பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது soon before the incident the wife will have to be subjected to cruelty ன்றலாம் நம்ம வார்த்தை பார்க்கறோம். இன்கிரீடியன்ஸ் ஆஃப் த இதை நம்ம பார்க்கறோம் இல்லையா? ஸோ அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ப்ரூஃப் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ அந்த ப்ராக்சிமிட்டி, ஸோ இந்த ப்ராக்சிமிட்டி டெஸ்ட் இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே மேம். அனிமஸ் பொசசன்டிங்கிறது வந்து ப்ராப்பர்ட்டி லாலடா, கார்பஸ் பொசசன்டி, அனிமஸ் பொசசன்டின்னு இருக்கும், கைண்ட்ஸ் ஆஃப் பொசெஷன். ஸோ அதுதான் கைண்ட்ஸ் ஆஃப் பொசெஷன், ப்ராப்பர்ட்டி லாக்கு கீழே வருது இது.